கனவுகள் கடவுள் நமக்கு தருகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இன்னும் சொல்ல போனா கனவுகள் என்பது கடவுளின் மொழி. கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்க, கேட்ட உடனே உங்களுக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கைக்கு இன்னொரு பெயர் தான் விஷன். நம்ம எல்லாரும் கண் இருக்கிறவங்க பார்வையாளர் நினைச்சிட்டோம். இல்ல கனவு இல்லைன்னா நாம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரா தான் இருக்கிறோம்? குருடர்களா இருக்கணும். நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற நிலையில் நான் இருக்க மாட்டேன், நான் ஒன்றை பார்க்கிறேன், அதற்கு நேராக என் வாழ்க்கை செல்லும். அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை கனவுகள், கற்பனைகள். இன்னொரு வார்த்தை சொல்லலாம், இமேஜினேஷன். உயர்வதற்கான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் வார்த்தையின் மூலம் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே விதைப்பார். விதைப்பதற்கு உங்க மனசை நீங்க திறந்து இடம் கொடுத்தீங்கன்னா அவர் வார்த்தை ஒரு விதை மாதிரி விழுந்து ஒரு கனவா மாறும். ஒரு நாள் அது நிஜமாய் மாறும். அப்படிதான் கடவுள் உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். வருவதற்கு முன்பாக பார்ப்பதுதான் தரிசனம். கனவுகள் என்பது கடவுள் உங்க வாழ்க்கை எப்படி கட்ட போறேன்னு உங்களுக்கு முதல்ல தர்ற வரைபடம் தான் கனவுகளா இருக்கிறது. அவர் ஒரு இன்ஜினியர் மாதிரி உங்க வாழ்க்கையை கட்ட போற, உங்க தொழில, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்க வாழ்க்கையெல்லாம் கட்ட போற. கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வரைபடம் வருது பாருங்க. கனவுனா என்ன தெரியுமா? கடவுளோடு உறவாடுகிற உங்களுக்கும் கடவுளுக்கும் பிறக்கிற குழந்தை தான் கனவு. அவரும் நீங்களும், அவருடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒன்னா இணையுது பாருங்க. அப்படி இணையும் போது அவர் தாட்ஸ் அப்படியே உங்களுக்குள்ள வரும், அவர் எண்ணம் உங்களுக்குள்ள அப்படி வரும். அப்படி வருகிறது தான் அந்த குழந்தைக்கு பெயர் தான் கனவு. பைபிள் வச்சுக்கிட்டும் ஒருத்தர் தரித்திரமா இருக்க முடியுங்கிறது என்னால நம்பவே முடியல. பைபிள் வச்சுக்கிட்டும் சிக்கல்லையும் பிரச்சனையிலும் இருக்கிறேன்னு சொல்றது என்னால நம்பவே முடியல. இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும், இந்த வார்த்தை உங்களை வெற்றியை கொண்டு வரும், வாழ்க்கையில பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவனுடைய ஞான பெட்டகமா இருக்கிறது. இருக்கிற நிலை மாறணும்னா தேவன் காட்டுகிற தரிசனத்தை நீங்கள் பார்க்க தயாரா இருக்க வேண்டும். இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். கடவுள் ஒன்றும் பரலோகத்திலிருந்து அப்படியே திறந்து ஒரு 100 கோடி அப்படின்னு காசு போட முடியாதுங்க. ஆனா கனவு போடுவார். அந்த கனவு 100 கோடி இல்ல, 1000 கோடி, லட்சம் கோடியை கூட உங்க கையில கொண்டு வருகிற அளவிற்கு அது மதிப்புள்ளதா இருக்காரு. ஆவியானவரும் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்க வாழ்க்கையில வரும்போது நீங்க தரிசனத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா, கனவுகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எந்த கனவும், கடவுள்கிட்ட இருந்து வர்ற எந்த கனவும் நிறைவேறாம திரும்பாது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாத்தினாரு? கடவுள் வெளியில வான்னு கூப்பிட்டு காட்டுறாரு. வானத்தை அண்ணாந்து பார், என்னங்கிறாரு. 1 2 3 4 சாமி என்ன முடியல. எஸ், இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் என்று அவனுக்கு முதல் தரிசன விதையை தேவன் அவனுக்குள்ளே விதைத்தார். படுத்து கிடக்கான், இயேசு போய் பேசுறாரு, என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அவரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. முதல்ல குளத்துல விடுறதுக்கு ஆள் இருக்கிறேன். அப்போ அவன் இருக்கிற நிலைமைய பேசல, அவன் என்னவா இருக்க போறாங்கிறத ஆண்டவர் பேசுறாரு. அதுக்கு பேர் தான் விஷன்ங்க. உங்களுக்குள்ள எந்த தரிசனத்தை விதைச்சாரோ அதை நிறைவேற்றுகிற அளவிற்கு உங்களை கைவிடாமல் உங்க கூட வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கனவுகளை உருவாக்கி கனவின் வழியாக தேவன் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். தேவன் உங்க கூட இருந்தா எந்த கனவும் சாத்தியம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது கனவெல்லாம் நடக்கும், கனவெல்லாம் பலிக்கும். ஆமென். தரிசனம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஒரு தரிசனமுள்ள வாழ்க்கை வாழணும். கர்த்தர் உங்க கூட இருந்து அந்த தரிசனத்தை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். ஆமென். எந்த கனவும் பொய்க்காது, எல்லா கனவும் நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். வேத வசனம் இதை ஒரு பிரின்சிபிள்ஸாவே நமக்கு கற்றுக் கொடுக்க பாருங்க.
ஒரு போதனையாகவே இதை வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கு. ஆபகுக் போட்டாங்க பாருங்கள் கரெக்டாக. 2வது அதிகாரம் 1வது வசனம், நான் என் காவலில் தரித்து அரணில் நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. எஸ், ஃபார் இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் வில் certainly come, it will not delay. எந்த கனவும், கடவுள்கிட்ட வர்ற எந்த கனவும் நிறைவேறாமல் திரும்பாது. ஆமென். நம்ம கிறிஸ்தவங்களுக்கு இதை பற்றிலாம் ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி கரெக்டாக அந்த போதனைக்கு ஏற்ற மாதிரியே ஷேரிங்ஸும் வந்துடுச்சு பாருங்கள். கனவுகள் கடவுள் நமக்கு தருகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். இன்னும் சொல்லப்போனால் கனவுகள் என்பது கடவுளின் மொழி. ஏன் இந்த மொழி எல்லாம் சொல்லுங்கள். கனவுகள் என்பது கடவுளின் மொழி. ஆமென். அப்படின்னா என்ன? கடவுள் உங்கள் கூட பேசுகிற ஒரு விதம் என்னன்னா கனவு. எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள், ஆசைகள், யோசனைகள், இது எல்லாமே கடவுள் ஒரு மனிதனோடு பேசக்கூடிய ஒரு மொழியாகவே அது இருக்கிறது. கர்த்தர் என் கோடு பேசினார் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க நினச்சிவாங்க ஏதோ காப்பி குடிச்சிட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க போல் அப்படின்னே, இவன் நம்ம கூட ஒரு நாளும் வர மாட்டுக்கார அப்படின்னு இவன் ஒரு மாதிரி ஆகிடுவான் பாருங்கள். இவங்க விவரமாக ஒன்றும் சொல்கிறது இல்லை பாருங்கள். ஐயோ, நம்மக்கிட்ட ஒரு நாள் பேச மாட்டேக்கார், சரி அவர் ரொம்ப பெரிய பரிசுத்தவான், அவர் கூட பேசுவார் போல் அப்படின்னு இவங்க நினச்சி சோர்வடைஞ்சிருவாங்க பாருங்கள் சில பேருக்குலாம். இப்போ நான் கூட சொல்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார்னா எப்படி பேசினார்? அப்படியே உட்காந்து மகனே பாலசேகர் அப்படின்னா பேசினார். அப்படி பேசலை, அப்படியே ஒரு வாய்ஸ், ஒரு தாட்ஸ், ஒரு எண்ணம் நமக்கு தெரியும். அது உள்ளே வரும்போது இது ஆண்டவர்கிட்டருந்து வந்ததுன்னு தெரியும். ஆண்டவர்கிட்டருந்து வந்ததுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் உள்ளே அப்படியே ஒரு பீஸ். இன்னொன்று உங்களை அது விடாது, வந்துக்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஆமென். விடாது. கர்த்தர் அனுப்பும் கனவு உங்களை விடாது, திருப்பி திருப்பி ரிப்பீட் வந்துட்டே இருக்கும். திருப்பி போய் ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துவார். அப்புறம் பார்த்தா அதை அப்படியே செயல்படுத்தும்படி ஆண்டவர் நடத்த ஆரம்பிச்சிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி சில காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது சம்மந்தமாகவே கொஞ்சம் பேசுவோம். எல்லாம் சொல்லுங்கள், கனவுகள். ஆமென். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் விஷன். இந்த தரிசனத்துக்குன்னே ஒரு வல்லமை இருக்குது. இது ரொம்ப முக்கியம். தரிசனம் என்பது கண்கள் போல. நிஜமான கண் உங்களுக்கு இல்லாட்டா கூட பரவாயில்ல, தோற்று போக மாட்டீங்க. ஆனால் இந்த தரிசனம் என்கிற கண் இல்லைன்னா வாழ்க்கையில் தோற்று போயிடுவீங்க. ஹெலன் ஹெல்லர், எத்தனை பேர் தெரியும்? ஹெலன் ஹெல்லர் கில்லர் இல்லைங்க, ஹெல்லர். ஏதோ கில்லர் பற்றி பேசுகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கூடாது இல்லையா? ஹெலன் ஹெல்லர் யாருக்கெல்லாம் தெரியும்? 5 பேர் தெரியுமா? மீதி பேருக்கெலாம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் தாழ்மையாக கை உயர்த்தலை, நாங்கள் எப்போவுமே எங்களை பெருமையாக காட்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறீங்களா? ஒருத்தர் சொல்கிறார், நிறை குடம் தரும்பாது பிரதர். நான் சொன்னேன், எம்டி குடமும் தரும்பாது. நம்மளோட போய் சொல்லிட்டு இருப்பாங்களா? இந்த ஹெலன் ஹெல்லர் பார்வையற்ற ஒரு குழந்தையாக இருந்தாங்க. அவங்க இந்த இந்த பிரெயில் மெத்தட் சொல்கிறாங்க, தடவி அந்த உணர்வு மூலம் படிக்கிறது. அப்படி படித்து தான் வாழ்க்கையில் பெரிய சாதனையாளராக அவங்க வந்தாங்க. அவங்க லைஃப் பற்றி எத்தனையோ பயோகிராஃபி மூவிலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, எடுத்துருக்குறாங்க. பெரிய பெரிய காரியங்களை செஞ்சாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்கள் வாழ்க்கையில் குருட்டுத்தனமானதுன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணு தெரியாத அவங்கக்கிட்ட குருட்டுத்தனமானதுன்னு நீங்கள் எதை கருதுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஹெலன் ஹெல்லர் இப்படி சொன்னாங்க, கண்கள் இருந்தும் அதில் கனவுகள் இல்லாதவர்களே நிஜக்குருடர்கள் அப்படின்னு சொன்னாங்க. கண் இருந்தும் அதில் கனவு இல்லைன்னா தான் குருடர்கள். நம்ம எல்லோரும் கண் இருக்கிறவங்க பார்வையாளர்னு நினச்சிட்டோம். இல்லை, கனவு இல்லைன்னா நாம் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம யாராக தான் இருக்கிறோம்? ஒரு
குருடர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு கனவு இருக்கணும், ஒரு எதிர்நோக்கு இருக்கணும். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்குறீங்க, கேட்ட உடனே உங்களுக்கு என்ன வருது? நம்பிக்கை வருது. இந்த நம்பிக்கைக்கு இன்னொரு பெயர் தான் விஷன். ஆமென். நம்பிக்கைனாலே என்னன்னா ஹோப் சொல்கிறோம் பாருங்க, ஹோப் அப்படின்னு சொல்கிறோம், நம்பிக்கைன்னு சொல்கிறோம். நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற நிலையில் நான் இருக்க மாட்டேன், நான் ஒன்றை பார்க்கிறேன், அதற்கு நேராக என் வாழ்க்கை செல்லும், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஆமென். ஹோப் மீன் த கான்ஸ்டன்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் குட். நம்பிக்கை என்றால் என்ன? தொடர்ச்சியாக எனக்கு நன்மைகள் நடக்கும் என்கிற எதிர்பார்ப்புக்கு பேர் தான் என்னது? நம்பிக்கையாக இருக்கிறது. நீங்கள் அப்போ வேர்ட் ஆஃப் காட் கேட்குறீங்க, வார்த்தையை உண்மையிலே கேட்குறீங்க. எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா கனவு வரும்னு நான் சொல்ல மாட்டேன். சில இடத்துல போனீங்கன்னா கனவு கலைஞ்சிரும். ஆமாம். ஆனால் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பேசுகிற இடத்துல போய் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா கனவு இல்லைன்னா கூட கனவு வரும். ஆமென். எனக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எனக்குள்ளே கனவை உற்பத்தி செய்ததே கர்த்தரின் வார்த்தை தான். நான்லாம் கனவு காண்ற ஆளே கிடையாது. கனவு திட்டங்கள்லாம் யோசிக்கவும் முடியாது. அந்த படிப்பும் நம்மகிட்ட கிடையாது. அதுக்கான பின்னணியும் நமக்கு கிடையாது. ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒன்றும் கிடையாதுன்னா எப்படி வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் வர முடியுது, இன்னும் ரொம்ப தூரம் போக போகிறோம் அப்படின்னா, இந்த வார்த்தையை படிக்க இந்த வார்த்தையை கேட்க ஒரு கனவு உருவாகிறது, ஒரு தரிசனம் ஒன்று உள்ள என்ன பண்ண ஆரம்பிக்குது? உருவாக ஆரம்பிக்கிறது. நான் சொல்கிறேன், காசு பணத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு பேர் கனவு. ஆமென். நான் சொல்கிறேன், பணத்தை விட ரொம்ப முக்கியமானது கனவு. இது கடவுள் தராரு பாருங்க. இது கடவுள் ஏன் தராருன்னா, இந்த கனவை ஒரு மனுஷனுக்குள்ள கொண்டு வந்து அந்த கனவின் மூலம் அவன் எண்ணத்தையும் சிந்தனையும் மாற்றி அவன் செயல்களை மாற்றி அவன் உயர்வதற்கு கடவுள் வழி செய்கிறார். கர்த்தர் உயர்த்துகிறார் அப்படின்னு ஒரே லைனில் சொல்கிறோம். எப்படி உயர்த்துறாரு? ப்ராக்டிக்கலாக அது எப்படி சொல்கிறது? எப்படி உயர்த்துறார் கடவுள் எப்படி ஒரு மனிதனை உயர்த்துகிறார், எப்படி ஒரு மனுஷனை அவர் உயர்த்துறார்? கொஞ்சம் நடைமுறையாக சொல்லுங்கன்னா, அப்போ அதை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி கர்த்தர் உயர்த்துவார்னா, நீங்கள் சும்மா அப்படி ஒரு மாதிரி உட்காந்துருப்பீங்க, ஒரு இதுவும் இருக்காது. இப்போ கடவுள் பேசுவார். பேச 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 உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, உங்களுக்குள்ளே ஒரு கனவு. என் குடும்பம் இவ்வளோ நல்லா வந்துடும், என் பிள்ளைங்க இவ்வளோ நல்லா வந்துடுவாங்க, என் தொழில் இப்படி வந்துடும், என்னுடைய சபை இப்படி வந்துடும். ஒரு கனவை என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? பார்க்க ஆவியானவரும் பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உங்கள் வாழ்க்கையில் வரும்போதே நீங்கள் தரிசனத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா, கனவுகளை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். அதனால தான் வேதவசனத்தில் நம்ம மாம்சமான யாவர் மீது என் ஆவியை ஊற்றுவேன்னா, ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே இப்படியே இது ஒரு அடையாளம் தான் நிறைய பேருக்கு தெரியுது. இப்படி ரெண்டு கையும் இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பண்ணுவாங்க. இது ஒன்று தான் ஆவியானுடைய செயல் நினச்சிட்றாங்க. இல்லை, ஆவியானவர் உங்ககிட்ட வரும்பொழுது உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் மூப்பர்கள் தரிசனங்களை அடைவார்கள். ஆமென். சொப்பனங்களின் தரிசனத்தையும் பார்க்க செய்வது ஆவியானவருடைய ஒரு வேலையாக இருக்கிறது. ஆமென். அப்படின்னா என்ன? இப்போ சில இடத்துல இப்போ தான் முறை வந்திருப்பீங்க, என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் அது இப்படி எல்லாரும் இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக சில காரியத்தை சொல்கிறேன். ஒரு டைம் இதெல்லாம் பற்றி சிந்திக்கவே முடியல. ஆனால் வார்த்தையை கேட்க இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இப்படி வந்துடுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு கற்பனை, ஒரு சிந்தனை உள்ள என்ன பண்ணுது? வருது பாருங்க. அப்படி வர்றது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல, அது கடவுள் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு குடும்பத்தில் அவன் இருக்கிறான். ஓரளவு அவங்க செல்வந்தர்கள் தான், ஆனாலும் ஒரு லெவலில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த யாக்கோபின் மகனாக இருக்கிற யோசேப்புக்குள்ளே கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். என்ன சொப்பனம்? எல்லா கதிர்கட்டும் கீழே கிடக்கு, இவனுடைய அரிக்கட்டு மட்டும் என்ன பண்ணிருக்கு? நிமிர்ந்து நிற்கிது. கடவுள் அவனுக்கு ஒரு பிக்சர் கொடுப்பார். சில நேரம் ஒரு இமேஜ் மட்டும் உங்களுக்கு வரும். சில காட்சி, சில இமேஜஸை கடவுள் தருவார். சிலருக்காக ஜோம் பண்ணும்போது ஒரு இமேஜை கடவுள் கொடுப்பார், சில பிக்சர்ஸை உங்களுக்கு தருவார். அதில் சில செய்திகள் அங்கு இருக்கும். அது கடவுள் பேசுகிற ஒரு முறை தான் பாருங்களேன். அப்போ அந்த விதத்தில் பார்த்தா என்ன சொல்கிறார் கடவுள்? எல்லா கதிர்கட்டும் பணிந்து கிடந்தாலும் உன் கதிர்கட்டு நிமிர்ந்துருக்குன்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஒன்றை நிம்மற வைப்பார். கடவுள் ஒன்றை கீழே இப்படி விழுந்து கிடக்க ஆரம்பிப்பார். இப்படி நிம்மற மாதிரி உன் வாழ்க்கை என்ன பண்ணுவார்? வைக்க போகிறார். ஆமென். அப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நோ சர்ச்,
நோ பைபிள், எதுவுமே கிடையாது. யோசேப்பு காலத்தில் ஏதாவது சபை இருந்ததா? சபையும் கிடையாது, அங்கே பாஸ்டர் பாலசேகரும் கிடையாது. கனவுகளை பற்றி பேசுகிறதுக்கு யாருமே கிடையாது. நான் ரொம்ப பேசுனது இந்த சப்ஜெக்ட். நீங்கள் வேணால் யூடியூப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேசியிருக்கேன் இதை பற்றி. ஒரு 2-3 நாள் சட்டநாதெல்லாம் இருந்தாலும் தெரியும், 2-3 நாள் கான்ஃபரன்ஸ்லாம் இதை பற்றியே பேசியிருக்கிறேன். பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ட்ரீம்ஸ் பற்றி அம்புட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அப்போது அன்றைக்கி சபை கிடையாது, பைபிள் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? கடவுள் எப்படி அவனை உயர்த்துவார்? கடவுள் எப்படி உயர்த்துறது? இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களை எப்படி கடவுள் உயர்த்துவார்னு நினைக்கிறீங்க? உயர்வதற்கான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் வார்த்தையின் மூலம் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே விதைப்பார். விதைப்பதற்கு உங்கள் மனசை நீங்கள் திறந்து இடம் கொடுத்தீங்கன்னா அவர் வார்த்தை ஒரு விதை மாதிரி வந்து விழுந்து ஒரு கனவாக மாறும். ஒரு நாள் அது நிஜமாய் மாறும். அப்படிதான் கடவுள் உங்களை உயர்த்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அப்படிதான் உயர்த்த முடியும். அதனால தான் வர்றது ரொம்ப அவசியம், கேட்குறது ரொம்ப அவசியம். பாருங்கள், மற்ற விதத்தில் கிடையாது, இந்த விதத்தில். அப்போது அவனுக்குள்ள ஒரு கனவு, அவன் அறிக்கட்டு என்ன பண்ணுது? நிமிந்து நிற்குது. அப்படியே நிற்கிற மாதிரி அவன் பார்க்குறான். அப்புறம் உயர்ந்த இடத்துல போய் அமர்ற மாதிரி பார்க்குறான். எல்லாரும் அவனை பணிகிற மாதிரிலாம் அவன் பார்க்குறான். பாருங்கள், ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அவன் பார்த்த அந்த கனவு நிஜமாக மாறுது. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கனவு நிஜம். ஆமென். உங்கள் கனவு நிஜமாகும். ஆமென். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை இந்த கனவுகள், கற்பனைகள். இன்னொரு வார்த்தை சொல்லலாம், இமேஜினேஷன். நீங்கள் யாருடைய வாழ்க்கையை வேணாலும் நீங்கள் பைபிள்லேருந்து நீங்கள் பேசுங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுவேன் கடவுள் எப்படி அவங்க வாழ்க்கையில் வேலை செஞ்சார். இந்த பைபிள் படிக்கும் பொழுது சும்மா யோசேப்பு உயர்த்தப்பட்டான், ஆண்டவரே யோசேப்பை உயர்த்தினது போல் அப்படி படிச்சுட்டு போயிடக்கூடாது. யோசேப்பு எப்படி உயர்த்தப்பட்டான், கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் வேதத்தில் சில விஷயம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யோசேப்பு சொல்லிட்டேன். இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கோங்களேன். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சார், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றினார் உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஆசீர்வதிச்சார், எப்படி மாற்றினார் அப்படின்ட்டு காட்டுறேன் பாருங்கள். நடைமுறையாக எப்படி நடந்துச்சு நம்ம பொதுவாக தெரியும். கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்க, குழந்தை கொடுத்தாருங்க, கர்த்தர் அவனை சீமானா வச்சாருங்க, அதெல்லாம் தெரியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சு, அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். பாருங்கள், ஆதியாகமம் எடுங்க 13:14 பாருங்கள். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, எல்லாம் சொல்லுங்கள், கண்களை ஏறெடுத்து, நல்லா சொல்லுங்கள், கண்களை ஏறெடுத்து, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். எல்லாம் சொல்லுங்க, பார். கடவுள் சொல்றார், பார். வடக்க கிழக்க தெற்க ஒரு திசையை விடாத எல்லா திசையையும் பார். எல்லாம் சொல்லுங்க, பார். கண்களை ஏறெடுத்து அப்படின்னா என்னன்னா, இந்த கண்ணில் சொல்ல, இந்த கண்ணில் பாருன்னா இங்கிருந்து எப்படி தூரம் பார்ப்பீங்க? உங்கள் எல்லாம் ரொம்ப சின்னது, இந்த கண்ணில் பார்க்கலாம். ஆனால் இந்த கண்ணில் பார்க்குறத பற்றி அவர் பேசலை. கண்களை ஏறெடுத்து பாருன்னா என்ன, அது அர்த்தமே வேற, அதுக்கு அர்த்தமே வேற. அப்படின்னா என்ன, உன் உள்ளுக்குள்ள உன் கண்ணுக்குள்ளே இருந்து பார். வடக்க தெற்க மேற்க வடக்க எதெல்லாத்தையும் பார். ஏன்னா நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் உனக்கு முன் சந்ததிக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக நான் கொடுப்பேன். ஆமென். அப்போ ஒரு பிரின்சிபிள்ஸ், கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரின்சிபிள்ஸ், இந்த ஒன்னே உங்களுக்கு பல கோடியை கொண்டு வந்துடும். உங்களுக்கு தெரியல, வார்த்தையின் தீவிரம் நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் ஏதோ பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படி யோசிக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இதில் ஒரு வரி உங்களுக்கு வெளிப்பாடாக வரும்னா திருநெல்வேலியிலே அடுத்த கோடீஸ்வரர் நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க. ஆமாங்க, சும்மா ஏதோ அங்கே உட்காந்துக்கிட்டு எதையோ பேசிட்டு இருக்கோன்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாளில் பாருங்க, உலகமே உட்கார்ந்து இதை கேட்குற நாட்கள் வருது. இன்னைக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. சும்மா சாதாரண ஏதோ ஒன்று கேட்கல, ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஞானத்தை நீங்கள் கேட்டுருக்கீங்க. ஆனால் என்னன்னா, நம்ம என்ன கேட்குறோம் அது எவ்வளோ வெயிட்டானதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ஞானம் தேவைப்படுது. இல்லைன்னா விட்டுருவோம் பாருங்க. இப்போ வைரத்தை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கோழிக்காவா அப்படின்றவீங்க, நல்ல மின்னுது அந்த கோழிக்கா அப்படின்றவீங்க. அதை பற்றி தெரியணும், அது மதிப்பு தெரியறது, அது மாதிரி தான் கடவுளுடைய வார்த்தை. ஏமேன். அப்போ
பாருங்க, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்தனா. இப்போ பாயிண்ட் 1 பாருங்க, ஒரு மனிதன் எதை பார்க்கிறானோ அதை பெற்றுக்கொள்வான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பார்க்கிறதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ கடவுள் எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், கடவுள் எப்படி அவனை சீமானை மாத்துறாருன்னா, அவனுக்கு பார்க்கறது எப்படின்னு சொல்லித்தரார். தரிசனம் பார்க்கறதுக்கு அவனுக்கு சொல்லித்தரார். இப்போ இருக்கிறதே பார்த்துக்கிட்டு இருக்கிறாத, சாராலையே பார்த்துட்டு உட்காந்துடாத. சாராலையும் பார்க்கணும், ஆனால் சாராலையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. மனைவியும் பார்க்கணும், ஆனால் மனைவியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் சரீரத்தை அவன் பார்க்கான். ஐயோ நமக்கு வயசாகி போச்சே, கடவுள் அதை ரொம்ப பார்க்காத. என் மனைவிக்கு கற்பை செத்து போச்சே, அதையும் ரொம்ப பார்க்காத. அப்போ எதை தான் பார்க்கறது? வா அப்படின்னு இப்போ 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. அவர் அவனை வெளியே அழைத்து வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கான். எப்படி கடவுள் பாருங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்க. நம்ம நினைக்கிறோன்னா கடவுள் அப்படியே மகனே உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு அவர் வீட்டு போயிட்டார் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆமாம், அப்படிதான் நினச்சிக்கிறதுனால தான் வாக்கு தத்தத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. ஒன்றும் இல்லை, எப்படி அது வேலை செய்யுதுன்னு தெரியல பாருங்க. அதனால தான் ரொம்ப வருஷம் ஆகியும் இப்போ எந்த மாற்றமும் பார்க்காம அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஏன் செய்ய மாட்டேக்காரு, ஆண்டவர் பைபிள் இப்போ யாருக்கு செய்யலை எனக்கு காட்டுங்க. சும்மா கடவுளை குறை சொல்லிட்டு உட்காரக்கூடாது. கடவுள் புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு உங்களை உட்கார வைக்கிற ஒரு கடவுளுங்க அவரு. God is a good God. நீங்கள் எப்படியோ புரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் புரிஞ்சிக்க முடியாதான் உங்களுக்கு அவர் சொல்ல விரும்புகிறார். அவர் அவனை வெளியே அழைத்து வீட்டுக்குள்ளே மோட்டை பார்த்துட்டே உட்காராத. சில அப்படியே இருக்குது வீட்டுக்குள்ளே, ஒரே கஷ்டப்படுறாரு. மனைவிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னான்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடாது. வீட்டை விட்டு கொஞ்சம் கிளம்பி வரணும், வெளியில் வரணும். வெளியில் கூட்டு வராரு பாருங்க கடவுளே. சிலர் அப்படி கிடையாது, மல்லாக்கப்படுத்துக்கிட்டு மொட்டத்தை பார்க்குறதுல எம்புட்டு சொக்கம் அப்படியே இருக்குது பாருங்க. அப்புறம் எப்படி வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போவோம்? கத்தர் பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து, எல்லாம் சொல்லுங்க வெளியே அழைச்சு, முதல்ல வெளியில் வாங்க, வெளியே அழைத்து இப்போ பாருங்க ஸ்டார்ட் பண்ணுறார், அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறார். நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. என்னன்ட்டார் 1 2 அவன் அதுக்கு மாதிரியும் பார்த்தானா பார்க்கலாம் தெரிலாம். பாருங்களேன், வானத்தெல்லாம் பார்க்குறதுக்கு டைமே கிடையாது, எதையும் பார்க்குற டைம் கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கிறது தான், அப்படியே போய்ட்டு அப்படியே திருப்பி படுத்துக்கிறது. பேட்ரி லோவான உடனே காலையில் அப்படியே எஞ்சி போகிறது, அப்படியே எதையும் பார்க்குறது இல்லை, கவனிக்கிறது இல்லை. கடவுள் சொல்கிற அந்த பூவை பாருப்பா, நிலவை பாருப்பா, கடலை பாருப்பா, எல்லாம் பாரு. எல்லாம் பார்க்கும்போது உனக்கு தெரியும் நான் எவ்வளோ மகத்துவமான தேவன்கிறது. உனக்காக தான் இதை படைச்சி வச்சுருக்கேன், நீ ஏன் முடி சோகமாக இருக்க, உன்னை நல்லா வைப்பேன் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை நம்மளை சுற்றிலுமே கடவுள் வச்சுருக்கிறாரு. ஆனால் நமக்கு தான் நேரம் கிடையாத. அப்படி இப்படின்னு பார்த்தா இப்போ எல்லாருமே ஃபோனை பார், அப்படியே வாட்ஸ்அப்பை பார் அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், அதில் வானத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ரியல் வானம் இங்கே உட்காந்துட்டு இருக்கு. சோகத்தில் சோகம் என்னம்னா ரியலான பர்சன் பக்கத்துலேயே இருப்பாங்க, விட்டா இன்னும் அவங்ககிட்டே ஃபோனில் பேசுவாங்க. ஹலோ எப்படி இருக்கீங்க? ஏன்னா அவனுக்கு ஃபோனில் பேசினா தான் கொஞ்சம் இன்பமாக இருக்குது. எப்படி பழகி இருக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ரியலாக கடவுள் வெளியில் வான்னு கூப்பிட்டு காட்டுறாரு, வானத்தை அண்ணாந்து பார் என்னங்கிறாரு. 1 2 3 4னா சாமி என்ன முடியல. எஸ், இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும் என்று அவனுக்கு முதல் தரிசன விதையை தேவன் அவனுக்குள்ளே விதைத்தார். நான் சொல்லட்டுமா, ஒரு பிள்ளை கூட இல்லை, இப்போ ஒரு பிள்ளையும் இல்லாத, ஒரு பிள்ளை இல்லைங்கிறது மட்டும் இல்லை, ஒரு பிள்ளையை பெற பலனும் இல்லை, அவனுக்கும் இல்லை, அவன் மனைவிக்கும் இல்லை. நான் பிள்ளைன்னு சொல்ற இடத்துல நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு காசை உண்டு பண்ண வழி இல்லை, அதுக்கான பலனே இல்லை, அப்படி இருக்கலாம். வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியலங்க அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருக்கலாம். எனக்கும் இல்லை, என் கணவருக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை, ஒரு என்ன பண்றதுன்னே தெரிலங்க அப்படிங்கிற நிலைமையில் நீங்க இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கடவுள் எப்படி வேலை செய்யறாரு, அதுதான் இந்த கதை. எப்படி வேலை செய்யறாரு? வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன முடியல. கடவுள் சொல்றாரு,
என்ன முடியல, உன் சந்ததி இப்படி இருக்கும் அப்படிங்கிறார். என்னங்க சந்ததி இப்படி இருக்குன்னா பிள்ளை பிறக்கவே இல்லை, பிள்ளை பார்க்கவே இல்லை. இங்கே தான் சீக்ரெட்டு. ஒன்று பிறப்பதற்கு முன்பாக, ஒன்று வருவதற்கு முன்பாக நீ அதை பார்த்தால் அது நிச்சயமாய் வெளியே வருவதை ஒரு நாள் பிசிக்கலா நீ பார்க்க ஆரம்பிப்ப. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வருவதற்கு முன்பாக பார்ப்பதுதான் தரிசனம். ஆமென். ஒரு வீடை கட்டுவதற்கு முன்பாக பிசிக்கலாக செங்கல் சாந்து எல்லாம் வச்சு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு, அதை படம் வரைகிறார். படம் வரைஞ்சி ப்ளூ பிரிண்டா சார், அதுக்கு பேர் என்னது, ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. அதை பார்த்தோன்னே ப்ளூ பிரிண்ட்னா ப்ளூ கலரில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் ப்ளூ ஏமாற்றி விட்டார் பிரதர், ப்ளூ பிரிண்ட்னாரு, போனேன் ப்ளூ கலர். அப்போது இன்னொரு பாருங்களேன், பிளாக் பாக்ஸ் அப்படிம்பாங்க, கேள்விப்பட்டீங்களா? நான் நினச்சேன் பிளாக் பாக்ஸ்னோடனே பிளாக் கலரில் இருக்கும் போலன்னு பார்த்தா அது எல்லோ கலரில் தூக்கிட்டு வராங்க. என்னங்க அது எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னு. கலரில் அதில் இருக்கிற என்ன பிளான்ஸுங்கிறது தான் முக்கியம். அப்போ கட்டுறதுக்கு முன்னாடி என்ன கொண்டு வராங்க, வரைபடம். எல்லாம் சொல்லுங்க, வரைபடம். கனவுகள் என்பது கடவுள் உங்கள் வாழ்க்கையை எப்படி கட்ட போகிறேன்னு உங்களுக்கு முதல்ல தர்ற வரைபடம் தான் கனவுகளாக இருக்கிறது. ஆமென். அவர் ஒரு இன்ஜினியர் மாதிரி உங்கள் வாழ்க்கையை கட்ட போகிறார். ஆமென். உங்கள் தொழிலை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்கள் வாழ்க்கையெல்லாம் கட்ட போகிற. கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வரைபடம் வருது பாருங்க. ஆமென். பிக்சர். எல்லாம் சொல்லுங்கள், பிக்சர். எல்லாம் சொல்லுங்கள், பிக்சர். உங்கள் முன்னாடி என்ன பிக்சர் இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதாவது பிக்சர் இருக்கா? இல்லை ஒரே மிக்சர் தான் இருக்குது, நோ பிக்சர். மங்களா தெரியுது இப்போதான், ஒரே டிம்மாக இருக்குது. யாருக்கு லைட் ஆஃப் பண்ணானே தெரில. என் வாழ்க்கையில் ஒரே இருட்டாக இருக்குது. என்ன தெரிகிறதுன்னு கேட்டு பாருங்கள் சில பேர்கிட்ட. ஏடா கூடமா எல்லாமே தெரியுது பிரதர், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குங்க. அப்போ பாருங்களேன், பிசாசு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. சிம்சோனுக்கு கண்ணை பிடுங்கி விட்ட மாதிரி நிறைய பேருக்கு தரிசனம்ங்கிற கண்ணை பிடுங்கி விட்டான். ஏன்னா அந்த கண்ணை பிடுங்கிட்டா நீங்கள் எதையுமே பார்க்க முடியாது. உன் கண் இருட்டாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் இருட்டாக இருக்குமா? ஏசு சொல்கிறார், உன் கண் வெளிச்சமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் அப்படிங்கிறார் ஏசு. கண்ணுன்னா இந்த கண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரா? இல்லை, கண்ணோட்டம், ஆட்டிடியூட்ஸ், ட்ரீம்ஸ், விஷன்ஸ், இதை பற்றி அவர் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. அப்போது ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளுக்குள்ள கடவுள் கொண்டு ஒன்றை விதைக்கிறாரு. என்ன விதைக்கிறாரு? பிள்ளை அப்படின்னு ஒன்று விதைக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்கள், பிள்ளை. அவனுக்கு பிள்ளை இருந்துச்சா? இல்லை. ஆனால் கடவுள் இந்த நட்சத்திரம் மாதிரி தான் உனக்கு பிள்ளை இருக்க போகுது அப்படின்னாரு. அப்புறம் கீழே பாரு. கீழே பார்த்துட்டேன், கடற்கரை மணல். இது என்ன முடியுமா? நட்சத்திரத்தை என்ன முடியாது, மணலை எங்கேருந்து என்றது, அதுக்கு என்றதுக்கு முடியாது. கடவுள் சொல்லிட்டாரு, இது மாதிரி தான் உன் சந்ததி இருக்கும் அப்படின்னாரு. அப்போ நல்லா கவனிங்க, மேலே பார்க்கும்போதும் கீழே பார்க்கும்போதும் அவனுக்குள்ள என்ன வருது? நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்க போகிறேன். ஆமென். ஆண்டவர் எப்படி செட் பண்றாரு பாருங்க. ஆண்டவர் எப்படி அவனுக்கு உதவி செய்யறாரு பாருங்க. ஆண்டவர் எப்படி அவன் வாழ்க்கையை மாற்றத்துக்கு அவன் கூட சேர்ந்து அவர் பயணிக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. அப்போ என்ன நடந்தது பாருங்க. அவனை அங்க பாருங்க, உன் சந்ததி இவனமா இருக்கும் என்றார். 6வது வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ விசுவாசங்கிறது ஆபிரகாமுக்குள் உண்டான அவன் ஏதோ விசுவாசம் அப்படி கிடையாது. விசுவாசம் இல்லாமல் இருந்தால் வெளியில் கூட்டு போய் காமிச்சார் பாருங்க. அது நட்சத்திரத்தை பாரு, மணலை பாருன்னாரு பாருங்க, விசுவாசம் உள்ளே வந்துடுச்சு. விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டார், அதான் ஃபெய்த். விசுவாசம்னா தேவன் உங்களை சம்மதிக்க வைத்து விட்டார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கடவுளை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாமான்னு ட்ரை பண்ணுறோம். கடவுள் எப்போவுமே ரெடிங்க. நீங்கள் தான் இன்னும் சம்மதம் தெரிவிக்காமல் உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட உன்னை திருநெல்வேலி ஒரு பெரிய ஆளாக ஆக்க, பெரிய ஆளாக இருக்குன்றது வீட்டு வாடகை கட்டணும் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள். நான் உன்னை உயர்த்தலான் இருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யலாம் இருக்கிறேன். நம்ம யாரும் இப்போ கடவுளுக்கு சம்மதம் கொடுக்குற மாதிரியே இல்லை. அப்போ விசுவாசங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியம் சொல்கிறேன். விசுவாசங்கிறது என்னென்னா, உங்களையே மனமே இல்லாத, யோசித்தரே பார்க்காத உங்களை யோசிக்க வச்சு உங்களை சம்மதிக்க வைக்கிறாரு பாருங்க. தட் இஸ் ஃபெய்த். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் என்பது உங்களை கடவுள் சம்மதிக்க வைக்கிறார். அந்த வார்த்தை சம்மதிக்க வைக்கிறதுனா புரியுதா?
சில பேர் அது என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை எஸ் சொல்ல வச்சிடறாரு, உங்களையே நம்ப வச்சிடறாருங்க. உங்களை கடவுள் நம்ப வச்சிடறாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆனால் நம்ப வச்சு இவர் வேற ஏதோ செய்கிறவர் கிடையாது. அது வெளியில் யாராவது உங்களுக்கு அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் உங்களுக்குள்ள எந்த தரிசனத்தை விதைச்சாரோ அதை நிறைவேற்றுகிற அளவிற்கு உங்களை கைவிடாமல் உங்க கூட வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். அப்போ கனவின் வழியாய் தேவன் நம் வாழ்வை மாற்றுகிறார். இமேஜினேஷன் வழியாக, கற்பனையின் வழியாக. உலகத்தில் கூட இதை பற்றி சொல்கிறாங்க, அவங்க வேற மாதிரி சொல்கிறாங்க. நான் பேசுகிறது ஸ்பிரிட் வே, காட்ஸ் வேலேருந்து இதை என்ன பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். தேவனே இதை செய்கிறாருன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். இதை கேமரா வழியாக பார்த்துட்டு இருக்கீங்க. என்ன சும்மா இல்லை, கடவுள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சாதாரணமான மனிதர்களாக நம்ம இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட வந்து பெரிய காரியத்தை கடவுள் பேசுவார். சில நாள் அதுக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. இப்போ ஒரு பிள்ளை இல்லை, அவனை கூப்பிட்டு கடவுள் வந்து சொல்கிறாரு, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னா எப்படி இருக்கும்? கஷ்டம். ஏதோ கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 வருஷம் ஆன தம்பதிகள்கிட்ட கடவுள் பேசுனா கூட ஓகே, சரி கடவுள் சொல்லிட்டீங்க, 5 வருஷம் தான் ஆயிருக்கு, பிறந்ததுன்னு சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. 75 வயசு ஆபிரகாமுக்கு. பார்த்தா பயணமே அப்போ தான் ஆரம்பிக்கு. வாய்ப்பே கிடையாது. கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்னா, தேவனுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் செத்ததை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, செத்ததை கூட உயிர்ப்பிக்கிறவர், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறவர். அவர் அவனை பார்க்கும் போதே சொல்லிட்டாரு, I have made thee the father of many nations. நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினேன், நான் உன்னை அநேக ஜாதிகளுக்கு தாயாக்கினேன். இப்படி சொல்லிட்டார் பாருங்க, இப்படி சொல்லிட்டார். இப்படி கடவுள் சொன்னதை ஆபிரகாமை பார்க்க வச்சு நம்ப வச்சார் பாருங்க. கூடயே வராரு. ஒரு டைம்ல ஆபிரகாம், அவன் தேவனை விசுவாசித்தான் அர்த்தம். ஆபிரகாம் கன்வின்ஸ் ஆயிட்டான், எனக்கு குழந்தை பிறக்கும், அப்படி கன்வின்ஸ் ஆயிட்டான் பாருங்க. அப்போ நான் சொல்றேன், கடவுள் ஒருத்தரை உயர்த்துறாரு, ஆசீர்வதிக்கிறாருன்னா நடைமுறையாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அதை பண்ணுறாரு, எப்படி அது நடக்குது அப்படின்னா, இதன் மூலம், இதன் வழியாகவே அவர் செய்கிறார். ஆமென். இது ஒரு முக்கியமான வழியாக இருக்குது. ஆக்சுவலி இது மாறாமல் மற்றது, அதான் சொல்கிறோம்ல, பிளானை போடாமல் அப்புறம் என்னத்தை கட்டுவீங்க? மற்றதெல்லாம் நிறைய காரியங்கள் இருந்தால் கூட முதல் அஸ்திபாரமான காரியங்கள் இது கனவுகள். ஆமென். அப்போ நீங்கள் பாருங்கள், இதில் 13:15 படித்தோம். 15 பாருங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு முன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. எல்லாம் சொல்லுங்க, பார்க்கிற இந்த பூமி முழுவதையும். அப்போ உங்க வாழ்க்கையின் அளவுகோல் எது? வாட் இஸ் a measure of your life? how to measure your life? நான் சொல்லட்டுமா, உங்களுடைய கனவுகளின் அளவு தான் உங்கள் வாழ்வின் அளவாக இருக்கிறது. நீங்க எவ்வளவு தூரம் பார்க்க முடியுதோ அதான் உங்க வாழ்க்கை. கடவுள் ஒன்றும், தம்பி உனக்கு 6 அடி வச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே பார்க்காத அப்படி சொல்ல. சிலருக்கு வந்து தெரிந்த கடவுள் 6 அடி கடவுள். ஆனால் எனக்கு தெரிந்த கடவுள் வானாதி வானங்களும் கொல்ல முடியாதவர். அவர் தான் என் கடவுள். எல்லையற்றவராக அவர் இருக்கிறார். அவரை வந்து லிமிட் பண்ணவே முடியாது, லிமிட் பண்ணவே முடியாது. அவர் வந்து, அப்போ பாருங்க, இது ரொம்ப முக்கியம். நீ பார்க்கிற, எல்லாம் சொல்லுங்க, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும். அப்பனா வாட் இஸ் மீன் பை விஷன்? சீயிங் சர்டன் திங்ஸ். உங்கள்கிட்ட இருக்கிறத பார்க்கறது இல்லை, கடவுளுடைய வார்த்தை கேட்கறதுனால உங்களுக்கு உண்டாகுது. ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை அப்படின்னு ஒரு தரிசனம் உண்டாகுது. யோசேப்புக்கு ஒரு அரியாசனத்தில் அமருகிற தரிசனம் என்ன பண்ணுகிறது, உருவாகிறது. இப்படி கடவுள் கிரியை செய்த மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் போய் பாருங்க, அவங்களுக்குள்ள கடவுள் முதல்ல ஒரு தரிசனத்தை போடுறார், ஒரு விஷனை அவர் போடுறார். போட்டு அதை அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். அதனால தான் சொல்றாரு யாக்கோபு கிட்ட, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதைன்னா என்ன? ஏதோ ஒரு தரிசனம், வெறும் வார்த்தை அல்லவே. வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே காட்சிகள், இமேஜினேஷன், கற்பனைகள் உருவாக ஆரம்பிக்கிறது. இப்பவுமே நான் நம்புறேன் நிறைய பேருக்குள்ள அப்படி தட்டி எழும்பிக்கிட்டு இருக்குது. ஆமென்.
ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் நமக்கு வயசாகிடுச்சு. ஆண்டவர் அதெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்லிட்டேன், எவனோ சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள். வயசானாலும் என் அழகு, என் திறமை ஒன்றும் மாறாது. முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியான மரத்தை போல் நான் இருப்பேன். நம்ம ஊரில் தான் சொல்லி வச்சுட்டாங்க, ரிட்டையர்டாக 50 வயசு 60 வயசில் ரிட்டையர்மெண்ட்டு அப்படின்ட்டு. நீங்கள் போய் பாருங்கள், சாதித்தவங்க வரலாறை போய் பாருங்கள். ரிட்டையர்மெண்ட்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் இல்லை தொடரணுன்னா தொடரும். ஆமேன். கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன், KFC, தாத்தாலாம் 65 வயசில் தான் ஆரம்பிக்கிறார். 65 தான் ஆரம்பித்து உலகளாவிய அளவில் பிஸ்னஸ் என்ன பண்ணிட்டார், கொண்டு வர. நம்ம போய் அங்கே சிக்கனை கடிச்சிட்டு இட்ஸ் ஸோ குட் அப்படிங்கிறோம். இட்ஸ் ஸோ குட் அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். லைனில் நின்று பில்லை போட்டுட்டு அவனோட டிமாண்டை பாருங்கள், இன்னும் முடிஞ்சு போச்சு அப்படிங்க. 65 வயசில் ஒன்று ஆரம்பித்தார் பாருங்க. சும்மா இது பண்ணக்கூடாது, உள்ளுக்குள்ளே அப்படியே. இப்போ எனக்கும் இது ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சத்தியங்கள், இப்படிப்பட்ட போதனைகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்க 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 உள்ள அப்படியே பில்ட் ஆகுது. வார்த்தை பில்ட் பண்ணும். எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தைகள் உங்களுக்குள் கனவுகளை அது உண்டாக்கும். வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லை, கடவுளோட நீங்கள் உறவு கொண்டுகிட்டு இருக்கும்போது, கடவுளோட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, உங்களுக்கு சொல்லட்டுமா, கனவுனா என்ன தெரியுமா? கடவுளோடு உறவாடுகிற உங்களுக்கும் கடவுளுக்கும் பிறக்கிற குழந்தை தான் கனவு. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? அவரும் நீங்களும், அவருடைய ஆவியும் உங்களுடைய ஆவியும் ஒன்றா இணையுது பாருங்க. அப்படி இணையும் போது அவர் தாட்ஸ் அப்படியே உங்களுக்குள்ள வரும், அவர் எண்ணம் உங்களுக்குள்ள அப்படி வரும். அப்படி வருகிறது தான் அந்த குழந்தைக்கு பெயர் தான் கனவு. ஆமேன். அப்படிதான் வருது, அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அது வர்றது ரொம்ப முக்கியம், அது ஏற்படுறது ரொம்ப முக்கியம். கடவுளே அதை உங்களுக்குள்ள பில்ட் பண்ணுறார். நான் சொன்னேன், வார்த்தையின் மூலமாக அது கட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னேன். அப்போ குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை இருப்பது போல, சரீரம் செத்தவனுக்கு சரீரம் ஆரோக்கியமா இருப்பது போல, வியாதி உள்ளவர்கள் சுகமா இருப்பது போல. படுத்து கிடக்கான், இயேசு போய் பேசுறாரு, என்னை குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லைன்ட்டு. அவர், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. முதல்ல குளத்துல விடுறதுக்கு ஆள் இல்லைன்னு இருக்கிறேன். அப்போ அவன் இருக்கிற நிலைமையை பேசல, அவன் என்னவா இருக்க போறாங்கிறத ஆண்டவர் பேசுறாரு. அதுக்கு பேர் தான் விஷன்ங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பிரசங்கம் பண்ணணும் வைங்களேன், அது வேற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீர்கள், வாடகை கட்ட முடியவில்லையோ, வீட்டுக்காரர் போட்டு அடியேன்னு அடிக்கிறார்களோ, சகோதரி ஆளாதே. அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒரு கர்ச்சிப் தேவை, எனக்கு ஒரு 4-5 கர்ச்சிப் தேவை. அப்படியே தொடச்சிக்கிட்டு ஓ என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. நான் அது எனக்கு தெரியும். ஆனால் அதே பேசுனேன்னா எப்படி மாறும்? அது மாறாது. இன்னொரு காட்சியை உங்கள் முன்னாடி வைக்கிறேன், இன்னொரு தரிசனத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். உங்கள் குடும்பம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஒரு தரிசனத்தை பார்க்க ஆரம்பிங்க. என் பிள்ளைங்க இப்படி இருக்க போகிறாங்க, எதிர்காலம் இப்படி இருக்க போகுதுங்கிறத வார்த்தையின் வழியாக நீங்கள் பார்ப்பீங்கண்ணா. நான் தான் சொல்கிறேன், வார்த்தைன்னா சும்மா வார்த்தை இல்லை, த வேர்ட் மேக்ஸ் த பிக்சர். வார்த்தை சொன்ன உடனே வார்த்தையில் என்ன வருது? ஒரு படம். எல்லாம் சொல்லுங்கள், படம், காட்சி வருது பாருங்களேன். இப்போ 2000 ரூபா கட்டு அப்படின்னு நான் வார்த்தை சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுது? 2000 ரூபாய் கட்டு அப்படின்னு தமிழ் லெட்டர் தெரியுதா? 2000 ரூபா கட்டா தெரியுதா? என்னங்க தெரியுதா? தெரியுதா தெரியலையா? நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது சார், எல்லாம் தெளிவாக தெரியுதுங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ரொம்பவே தெரியுதுங்க, நல்லா தெளிவாக தெரியுது. நான் 2000 ரூபா கட்ட உங்கள்கிட்ட காட்டவே இல்லையே. நான் என்ன தான் சொன்னேன்? வார்த்தை தான் சொன்னேன். ஆனால் வார்த்தை சொன்னோடனே உங்களுக்கு என்ன தெரியுது? அப்படியே ஒரு அப்போ ஏன்னா 2000 ரூபா கெட்டு இப்போ நான் 5000 ரூபா கெட்டு அப்படிங்கிறேன். இது நீங்கள் பார்த்ததே கிடையாது. கடவுள் எப்போதுமே நீங்கள் இது இப்போ நான் 2000 ரூபா கெட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் ஏற்கனவே பார்த்த இமேஜ் உள்ளே இருக்கிறதுனால உங்கள் மைண்டு என்ன பண்ணுது? அதை எடுத்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டுது. ஆனால் கடவுள் பேசுறது இருக்கிறது மட்டும் இல்லை, அப்படி ஒன்றும் உலகத்தில் இருந்துடாமே இருக்கும், அதை பற்றி கூட அவர் பேசுவார். அதை நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெளியில் பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது?
பரவாயில்ல, 5-6 பேருக்கு புரியுதா? அப்போ நான் சூப்பராக தான் பிரசங்கம் பண்ணுறேன். எல்லாருக்கும் புரியுதா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல உங்களை பார்க்க வைப்பார். எல்லாம் சொல்லுங்கள், பாருங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்க. அது கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க அது உங்களுக்குள்ள அந்த அந்த டிராயிங், அந்த பிக்சர்ஸ் நடக்கும். அப்போ வார்த்தைன்னா வெறும் வார்த்தை இல்லை, வார்த்தைன்னா என்னது? பிக்சர். பிக்சர். இந்த வார்த்தை உள்ள போய் 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 மனசுக்குள்ள இருக்கிற கனவு, தரிசனம் எல்லாத்தையுமே அது மாத்துனா ஒரு நாள் அது நிஜமா என்ன பண்ண ஆரம்பிக்குது? வெளியில வர ஆரம்பிக்குது. இந்த கம்ப்யூட்டரில் படம் வரைகிறோம் பாருங்க, உள்ள இப்படி வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் வரைஞ்சி முடித்தோடனே பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தோடனே என்ன பண்ணுது? அந்த பிரிண்டர் வெளியே அந்த படம் வெளியில் வருது. அதுக்கு பேர் தான் மேனிஃபெஸ்டேஷன். இப்போ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உள்ள அப்படியே ஆவியானவர் டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் பிரிண்ட் அப்படின்னு வரும். அப்போ எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். எல்லாம் வெளியில் வருங்க. உள்ள பார்த்தது எல்லாம் வெளியில வரும். உள்ள காண்றது எல்லாம் நிஜமாக மாற ஆரம்பிக்கும். ஆமென். ஆமா. ஆனா முதல்ல உள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களாங்கிறது ரொம்ப முக்கியம். உள்ள பாருங்க, உங்க தொழிலை பாருங்க, உங்க பிள்ளைங்களை பாருங்க. கடவுள் எல்லாத்தையும் பற்றி பார்த்துருக்குறாங்க. யாக்கோபுக்கு பிஸ்னஸ்ல பெரிய லாஸுக்கு காரணமே மாமனார். கடவுள் எப்படி அவனை ஆசீர்வச்சார் நமக்கு தெரியும். வெறுங்கையாய் போனான், 2 பரிவாரத்தோர் வந்தான். அது தெரியுங்களா அது உங்களுக்கு? ஆனால் எப்படி ஆச்சு? அது எப்படி இது நடந்தது? அந்த மாற்றம் அவனுக்குள் எப்படி சம்பவித்தது? வெறுங்கையா போனால் 2 பரிவாரத்தோடு வந்தான், வேதம் வாசிக்க முடிந்தது அப்படின்னு போயிட்டோம் நம்ம. அதனால் நமக்கு தெரியும், பாட்டெலாம் பாடுறோம். ஆனால் எப்படி நடந்தது? ப்ராக்டிக்கலாக எப்படி நடந்தது? கர்த்தர் எப்படி அப்படிப்பட்ட காரியத்தை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தார் அப்படின்னா, நீ யாக்கோபுடைய வாழ்க்கை பாருங்க. ஆதியாகமம் 31, ஜெனிசஸ் 31. சீக்ரெட் அவன் சொல்கிறான் பாருங்க. சீக்ரெட் சொல்கிறான் 9. இவ்விதமாய் தேவன், எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். பாருங்க, எவ்விதமாய். நம்ம இதை கவனிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இவ்விதமாய். இப்படிதான் ஒரு ஆள் பெரிய ஆள் ஆனா அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ எப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அப்படிதான் என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் கடவுள் மாற்ற போறாரு. கவனிக்கிறீங்களா? அப்போ எப்படி பெரிய ஆளா நான் பாருங்க. 10வது வசனம். ஆடுகள் பொழியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில், வந்துருச்சு பாருங்க. நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவளா இருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். த சேம் ஃப்ரேஸ். ஆபிரகாம் கிட்ட என்ன பேசினாரோ அதே தான் யாக்கோபு கிட்ட பேசுறார். யாக்கோபு கிட்ட என்ன பேசினாரோ அதே தான் யோசேப்பு கிட்ட பேசுறார். இன்னைக்கும் அதை தான் உங்ககிட்டயும் பேசிட்டு இருக்கிறார். உன் கண்களை ஏறெடுத்து பார். இட்ஸ் a biblical இது பாருங்க. இது ஒரு வேதாகம முறை. பைபிள் வச்சுக்கிட்டு ஒருத்தர் தரித்திரமா இருக்க முடியுங்கிறது என்னால் நம்பவே முடியல. பைபிள் வச்சுக்கிட்டும் சிக்கல்லையும் பிரச்சனையிலையும் இருக்கிறேன்னு சொல்றது என்னால் நம்பவே முடியல. இந்த வார்த்தை உங்களை விடுவிக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை ஏற்படுத்துகிற தேவனுடைய ஞான பெட்டகமா இருக்கிறது. ஆமென். அப்ப கவனிங்க. தேவதூதன் தோன்றி அப்பொழுது அவர் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆடுகளோடு பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உலகமா இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். பாருங்க, அப்போ எப்படி நடக்குது? இவனுக்கு ஒரு டீல். இந்த மாதிரி தான் ஆட்டுக்குட்டி வரணும், வந்துச்சுன்னா அதெல்லாம் உனக்கு சம்பளம்ட்டார். ஆட்டுக்குட்டி நிஜமாக வர்றதுக்கு முன்னாடி, மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இமேஜினேஷனில் கடவுளை தான் அவனுக்கு காட்டுறாரு. அந்த இமேஜினேஷனுக்குள்ள அவனை நடத்துறது யாரு? ஒரு தேவதூதன். எல்லாம் சொல்லுங்க, ஏஞ்சல்ஸ் எங்க ஹெல்ப் பண்றாங்க? அவன் பிஸ்னஸ் ஸ்பாட்ல அவனை அநியாயமா ஒருத்தன் ஏமாத்திடுறான். அவன் தொழில் செய்கிற இடத்துல இவன் கூட இருந்து இவனுக்குள்ள தொழில் செஞ்ச ஒருத்தர் இவன் என்ன பண்றாரு? ஏமாத்திடுறாரு. அதான் லாபான். தன் லாபத்தை மட்டுமே யோசிப்பவன் லாபான். நல்ல பேர் பாருங்க. பேரே எப்படி இருக்கு பாருங்க. லாபான். தன் லாபத்தை மட்டுமே பார்ப்பான். அவன் தான் லாபான். பொண்ணு கொடுத்துருக்கமேன்னு ஒரு இதுவுமே இல்லை. அவனை படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி காரியம் பாருங்க. அப்போ கடவுள் பார்க்குறாரு,
லாபான் வந்து உனக்கு எல்லாம் அநியாயம் பண்ணான். பாருங்க, ஒரு தொழில் நடக்கிற இடத்துல உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை கடவுள் பார்க்குறாரு. நீங்கள் கடவுளை வந்து வெறும் ஆலயத்தில் வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்க. அதனால தான் பிஸ்னஸ் வேர்ல்டில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல, உங்கள் ஆலைகளில் வருகிறார், உங்கள் தொழிற்சாலைகளில் வருகிறார். ஆமென். நீங்கள் எங்கே உங்கள் ஒர்க் ஸ்பாட்டில் வர்றார், உங்கள் பிஸ்னஸ் ஸ்பாட்டில் வர்றார், வந்து நின்று பார்க்குறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அதுதான் பைபிள். எனக்கு தெரிஞ்சு இந்த பைபிளை காட்டவே இல்லை. அப்படியே ஜோம் பண்ணிட்டு சர்ச்சில் தான் ஆண்டவர் ஏதோ இருக்கிறார், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர ஆண்டவரேன்னு போயிட்டாங்க. திங்கள் வரைக்கும் சனி வரைக்கும். ஆமாம், சனிக்கிழமை சனி வந்துடுதா, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறாங்க சர்ச்சுக்கு. ஐயோ ஒரே கஷ்டம் பிரதர், அடுத்தால என்ன பண்ணுறது தெரியல பிரதர் அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவர் உங்கள் கூடவே வரார். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்ட என்னென்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்பாட்டில் வர்ற பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. பார்க்குறது மட்டும் இல்லை, அவனுக்கு உதவி செய்கிறாரு. எப்படி உதவி செய்கிறாரு? ஒரு தேவதூதன் வர்றான். நான் சொல்கிறேமா, உங்கள் பிஸ்னஸில் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி சாத்தியம். தேவதூதர்கள் வந்து உங்களுக்கு பதில்களை சொல்ல முடியும். நம்ம இந்த மாதிரிலாம் யோசிக்கல. நமக்கு வந்து மாங்குன்னு ஏதோ ஃபிசிக்கலாக கொஞ்சம் எதாவது செய்ய தெரியும், இல்லைன்னா கொஞ்சம் மென்டலாக ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தெரியுமே தவிர ஸ்பிரிட் வேலை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதை தான் நான் லாஸ்ட் பிஸ்னஸ் இதில் பேசினேன். ஆவியின் வழியில் எப்படி நான் முன்னேறி செல்ல முடியும். இந்த 4 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன் பாருங்கள், இப்போ பொங்கல் அன்னைக்கு எத்தனை பேர் கேட்டீங்கன்னு தெரில. அதில் தான் பேசினேன், ஆவியின் வழியில் எப்படி நம்மளை கடவுள் வர்த்திக்க பண்ணுறார், பெருக வைக்கிறாருன்னு. தேவதூதர்களின் ஊழியம் எங்கே வருது? வேலை பார்க்குற இடத்துல வருது. உங்கள் பிஸ்னஸ்ஸு உங்கள் தொழில் நல்லா இருக்க முடியுங்கிறதுல பரலோகமே அக்கறையாக இருக்குங்க, கடவுளே அக்கறையாக இருக்கிறாருங்க. ஆமென். நீங்கள் நம்புறீங்களா? தேவன் அக்கறையாக இருக்கிறார். அப்போ சொப்பனத்திலே, எல்லாம் சொல்லுங்கள், சொப்பனத்திலே என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அப்போ கடவுள் அங்கேயும் அவனை அப்படியே பார்க்க வைக்கிறார். பாருப்பா, ஒரு தீர்வை பார்க்க வைக்கிறார், ஒரு காரியத்தை பார்க்க வைக்கிறார். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, இருக்கிற நிலை மாறணும்னா தேவன் காட்டுகிற தரிசனத்தை நீங்கள் பார்க்க தயாராக இருக்க வேண்டும். ஆமென். நான் சொல்லட்டுமா, இல்லாததை பார்க்கிறவன் முடியாததையும் செய்கிறான். ஆமென். when you see the invisible you can do the impossible. நாம வந்து விசிபிளை மட்டும் தான் பார்க்குறோம். ஆனால் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு வரும் பொழுது you can see the invisible things. இல்லாததை பார்க்குறீங்க. கலப்பு நிறமாக நாங்கள் அதில் வந்து பாருங்க, புள்ளி வரியுமான ஆடு. ஆடை எங்கேயாவது புள்ளியாக பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லை வரி வரியாக பார்த்துருக்கீங்களா? புள்ளி எதில் இருக்கும்? மான் மேலே இருக்கும், சிறுத்தை அது மேலாம் புள்ளி இருக்கும். வரி எதில் இருக்கும்? எந்த ஆட்டு மேலே இருக்காது. ஆனால் மாமனார் டீலே என்ன தெரியுமா, அது வந்தால் தான் உனக்கு சம்பளம். எப்படி போடுறாரு பாருங்க. ஆனால் நான் சொல்லட்டுமா, தேவன் எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இயற்கையில் அது சாத்தியமே கிடையாது. ஆனால் இவன் வீட்டில் பிறக்கிற ஆட்டில் புள்ளியும் வரியும் வர்ற மாதிரி தேவன் ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை செய்கிறார். வாய்ப்பே கிடையாது. சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது கேட்டீங்க வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்காங்க. அதே தான் இந்த உலகத்தில் வந்து வாய்ப்புள்ள ராஜா தான் எங்கே பார்த்தாலும். ஆனால் கடவுள் வந்து இல்லாததை இருக்கிறது போல் கொண்டு வருகிற கடவுள். ஆட்டுக்கு மேலே புள்ளி கிடையவே கிடையாது. ஆனால் உங்களுக்காக அதன் குரோமோசோம் முதற்கொண்டு மாற்றி உங்களுக்கு தேவைன்னா அதை அவர் கொண்டு வருவார். உங்களுக்கு புரிஞ்சான்னு எனக்கு தெரியலங்க. தேவன் இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். சும்மா கிடையாது, உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். வரி வரணுமா, அது வரி குருதைக்கு தானப்பா வரும் அப்படின்னு கடவுள் உங்ககிட்டயே கொஞ்சம் உன்னுடைய ஜபத்தை மாற்ற முடியுமா அப்படின்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு வரி குதிரைக்கு போட்டேன், ஆட்டுக்கு எப்படி வரும்? மாமனார் அதான் டீல் போட்டிருக்காரு, உனக்காக நான் கொண்டு வர்றேன். ஆமென். நான் சொல்கிறேன், உங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு தேவனை இந்த வேதம் பேசி கொண்டிருக்கிறது. ஆமென். அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கும், அப்படி ஒரு படைப்பே இல்லாமல் இருக்கலாம். அதனால தான் நான் சொல்கிறேன், இமேஜினேஷன், கற்பனை என்பது என்ன? இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பொருளும் எப்படி வந்துச்சு? யாரோ ஒருவருடைய கற்பனையில் அது முதலாவது வந்தது. இந்த மைக்குன்னு ஒன்று இருக்குது, இது எப்படி வந்துச்சு?
மைக்குன்னு ஒன்றை பார்த்து மைக் பண்ணலைங்க. மைக்குன்னு ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. யாரோ ஒருத்தர் அதை முதல்ல எங்கே பார்த்தாங்க? அவங்களுடைய இமேஜினேஷனில், கற்பனையில் அவங்க என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. அப்படி பார்த்தது தான் இன்றைக்கி என்ன தான் வந்திருக்குது. அதில் இன்னும் பல டைப்ஸ் வந்துடுச்சு. இதில் அப்படி வச்சா அப்படியே வச்சுட்டு பேசுகிறோம். பல டைப்ஸ் ஆஃப் மைக்லாம் வந்துடுச்சு. மைக் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் மைக் இருக்குது. அப்போ இது எப்படி வந்துச்சு? இந்த சேராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் எப்படி வந்தது? இன்விசிபிள் ரெல்ம்ல இருந்து தான் வந்தது. காணக்கூடாத அந்த உலகத்தில் தான் அது இருந்தது. அதை யாரோ ஒருவர் தன் மனதிலே அதை என்ன பண்றார்? பார்த்தார். மனதிலே பார்த்த அந்த காட்சியை படமாக்கினார். படமாக்கினதை ஒரு மெட்டீரியலாக மாற்றினார். இப்பொழுது நாம் பயன்படுத்தும் பொருளாக அது வந்திருக்கிறது. இவ்வளோ தூரம் எதுக்கு பிரதர்? ஒரு ஜாம் பண்ணி எங்களை அனுப்பிடுங்களேன். நிறைய பேர் இதெல்லாம் கற்றுக்க மாட்டாங்க. இதே மாதிரி பல மேட்ரு இருக்கு. இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் ஜோம் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் போய் ஊருக்கே ஜோம் பண்ணுவீங்க. நீங்கள் போய் ஊருக்கே ஜோம் பண்ணுவீங்க. நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். வாங்க, நான் உங்களுக்கு தலையில் கை வச்சு இருக்கிற முடியும் கொட்டி போகிறதுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. நான் ஜோம் பண்ணலாம். ஆனால் அப்படியே ஜோம் பண்ணிட்டே இருக்கிறதுனாலயே எல்லாம் மாறிடாது. யூ மஸ்ட் லேர்ன் சர்டன் திங்ஸ். சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டு இப்படி தான் காரியம் நடக்குதுன்னா அப்போ அதுக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ நம்முடைய இமேஜினேஷன் வழியாக மனிதர்களாகிய நமக்கு தான் அந்த திறனே கடவுள் கொடுத்துருக்கிறார் பாருங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், கற்பனை வளம். நல்லா சொல்லுங்கள், கற்பனை வளம். அது பேரே நல்லா இருக்குது, அது வளம். ஆமென். இது வளம், அதை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நம்மளால் இமேஜின் பண்ண முடியும். இல்லாததை கூட உங்களால் இமேஜின் பண்ண முடியும். அப்படி ஒன்றை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் கடவுள் உங்களை முதல்ல அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை பார்க்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு காரியத்தை யோசிக்க வைப்பார். அந்த மாதிரி ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுப்பார். கடவுள் ஒன்றும் பரலோகத்துலேருந்து அப்படியே திறந்து ஒரு 100 கோடி அப்படின்னு காசு போட முடியாதுங்க. ஆனால் கனவு போடுவார். அந்த கனவு 100 கோடி இல்லை, 1000 கோடி, லட்சம் கோடியை கூட உங்கள் கையில் கொண்டு வருகிற அளவிற்கு அது மதிப்புள்ளதாக இருக்க ஆரம்பிக்கும். தசம பாகங்களை ஆலயத்திலே பண்டக சாலையில் வந்து செலுத்தும் போது நான் என்ன பண்ணுவேன்? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போட்டும் ஆசீர்வதிப்பேன்னா என்ன அர்த்தம்? அங்கே பிரிண்ட் பண்ணி இங்கே போட்டுருவாரா? என்னங்க போட்டிருக்கு வார்த்தையில் அப்படிங்க. எப்படி போடுவார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி வதிப்பார்னா, நீங்கள் தேவனை கனம் பண்ணும் பொழுது அங்கிருந்து ஐடியாக்களாக, யோசனைகளாக, சிந்தனைகளாக, கற்பனைகளாக, பலனாக அது உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வராத ஒரு ஐடியா வரும் பாருங்க. ஒரே ஒரு ஐடியா ஊர்லேயே உங்களை பெரிய ஆளாக மாற்றிடும். ஆமென். அது கடவுள்கிட்ட வரும். ஆமாம், இப்படி பண்ணும்பார், இதை மட்டும் இப்படி மாற்றி பண்ணும்பார். அது யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஃபீல்டில் இருக்க உங்களுக்குள்ள அது தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி கடவுள் பண்ணுவார். ஆமாங்க, எத்தனையோ கதைகள் இருக்கு. வாஷிங்டன் கார்வெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாஷிங்டன் கார்வெல் அவர் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்தார். கருப்பர் இனத்தை சேர்ந்த ஒருவர், பெரிய ஒரு சாதனையாளர். இப்போ கூட அவர் பேரில் ஏகப்பட்ட அந்த நிறுவனங்கள், காலேஜஸ்லாம் இயங்கிட்டு இருக்குது. இந்த வாஷிங்டன் கார்வெல் ஒரு முறை கடவுள்கிட்ட போய் கேட்டாராம், ஆண்டவரே, இந்த யூனிவர்ஸனுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டார். லார்ட் டீச் மீ த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், யூனிவர்ஸுடைய ரகசியம்லாம் இருக்கட்டும்பா, ஒரு வேர்க்கடலை எடுத்துகிட்டு வா, அதை பற்றி உனக்கு கொஞ்சம் சொல்லித்தரேன் அப்படின்னாரு. உடனே ஒரு வேர்க்கடலை எடுத்து வந்திருக்கிறாரு. இந்த வேர்க்கடலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, எத்தனை மூலப்பொருட்கள் இருக்குது, எதெல்லாம் இணைச்சா அது நல்லா வரும் அப்படிங்கிறத தேவன் அவர் காட்டினார் பாருங்க. அவர் அதெல்லாம் பண்ணி ஒரு வேர்க்கடலிலிருந்து 230க்கும் மேற்பட்ட பொருட்களை ஒரு வேர்க்கடலிருந்து படைச்சி பேட்டன் ரைட்லாம் வாங்கி பெரிய கோடீஸ்வரர் மாறிட்டார். கருப்பரணும் அந்த காலத்தில் படிக்கிறதே கஷ்டம், அதுவே பெரிய கனவு பாருங்க. அந்த மாதிரி இனத்தை சேர்ந்தவங்களுக்கு படிப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி படித்தார்.
பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டார். கடவுளை நம்பினார் பாருங்க. கடவுளை நம்பினா உங்கள் கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. எப்போ ஏற்பட்ட அழுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தில் இருந்தாலும் உங்களை உயர்த்தி அழகு பார்க்குற ஒரு தேவனுங்க அவர். அதுக்கெல்லாம் ஒரு ஒரு அடையாளம் அவர் உயர்த்தி வச்சார் பாருங்க. அப்போது நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை ஏதோ. இப்போ பத்திரிக்கையாளர் போய் ஒரு முறை கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ சாதனைகள்லாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவர் வந்து சொல்கிறாரு, ஒரு சயின்டிஸ்ட்டுங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, பொதுவாக சயின்டிஸ்ட்னால் கடவுளை நம்பாத சயின்டிஸ்ட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே நிறைய சயின்டிஸ்ட்டு அவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண பிறகு தான் அவங்களுக்கு தெரிஞ்சு இதெல்லாம் சட்டன் லா பிரின்சிபல்ஸில் உருவாகிருக்குது. இது ஒரு தன்னால் வந்திருக்கவே முடியாது, இது கடவுளுடைய படைப்பு தான் இவ்வளோ மகத்துவத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்புகிறவங்க தான் பெரிய சயின்டிஸ்டாக இருந்திருக்கிறேன். சும்மா இந்த ஒன்றும் தெரியாத ஒரு 4 பேர் கடவுள் எங்கே அப்படிம்பாங்க. அது அவன் பொழப்பு நடத்திட்டு இருக்குது சொல்கிற ஒரு வார்த்தை, அதை நம்பிட்டு இருப்போங்க ஒரு கூட்டம். ஏங்க இப்போ என் கையில் ஒரு வாட்ச் இருக்குதுங்க, இது தன்னால் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரு டப்பாவில் போட்டுங்க கொஞ்சம் அப்படியே எதாவது போட்டு இப்படி குளிக்கிட்டே இருந்தேன், டப்புன்னு தட்டுனேன், சாயங்காலம் வாட்ச் ஆகிடுச்சின்னா நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஒரு மணி காட்டுகிற இந்த கடிகாரமே தன்னால் வர முடியாதுன்னா இவ்வளவு பிரம்மாண்டமான உலகம் தன்னாலே வந்திருக்குது. ஒரு பெரிய அற்புதமான கிரியேட்டர், அற்புதமான சிருஷ்டிகர் இதை உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. ஆமே, சும்மா யாரெல்லாமோ பேசுறது கேட்டுருக்கூடாது, இது கவனிக்கணும். அப்போது அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னாராம், நான் என்னுடைய அறிவியல் கூடத்துக்கு அந்த லேபுக்குள்ளே போவேன், போயிட்டு ஒரு கர்டன், ஒரு துணி, ஒரு திரை விலகின மாதிரி இப்படி எனக்கு தெரியும். அப்புறம் எனக்கு பார்த்தா இதை இப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எனக்கு உண்டாக ஆரம்பிக்கும். அதன் வாயிலாக தான் நான் இத்தனை பொருட்களை என்ன பண்ணேன், கண்டுபிடிச்சேன். நிறைய ஃபேஸ் க்ரீம்ஸு, க்ரையான்ஸு, எத்தனையோ அற்புதமான காரியங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், கண்டுபிடிச்சிருக்கிறார். ஒரு வேர்க்கடலுக்குள்ளேருந்து அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அவ்வளோ காரியம் பாருங்கள். அப்போது கடவுள்லாம் நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி ஏதோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஏதோ போகிறோம் அப்படி கிடையாது. கடவுள் உங்கள் வாழ்க்கையோடு ஒன்றிக்கிறவராக அவர் இருக்கிறார். உங்கள் தொழில் கூடங்களிலே உங்கள் வாழ்க்கையின் பதில் காண முடியாத கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உங்கள் சவாலான சூழ்நிலைகளில் உங்கள் கூட நிற்கிறவர் தான் கடவுளாக இருக்கிறார் பாருங்க. நின்று அங்கே உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு வேலையை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்போது இப்படி எத்தனையோ சொல்லலாம். எல்லாம் சொல்லுங்கள், பார்க்கிற பூமியை சுதந்தரிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், விஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பாருங்கள், கண்களை ஏறெடுத்து பாருங்கள். இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒரு ஸ்கிரிப்சர் காட்டுறேன், இது மட்டும் என்ன பேச சொன்னீங்கன்னா ஒரு 6 மாதமாவது பேசுவேன் நான் அப்படியே. ஏன்னா அவ்வளோ விஷயம். இந்த கனவு பற்றி மட்டும் பேசலாம். பைபிள் ஃபுல்லாக எல்லாருக்கும் எப்படி கடவுளுக்கு கனவு கொடுத்தார், எல்லாருடைய வாழ்க்கையில் எப்படி அது நடந்துச்சு இப்படி பார்க்கலாம். அப்புறம் அந்த கனவுனுடைய ஸ்டெப்ஸ் அது எப்படி நிறைவேறுது இதெல்லாம் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு வசனம் காட்டுறேன். நிறைய பேர் என்ன இருக்குது, என்ன நிலையில் இருக்கிறோம் அதை தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ரொம்ப பெருசாக பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால தான் வாழ்க்கை அப்படியே இருக்குது பாருங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் சாப்டர் 4:17 verse 17 and 18. பார்க்குற பிரச்சனை எப்படி மாற்றுறது? இப்போ உங்கள் பிரச்சனை ரியலாக ரியல் இல்லையா இருக்குது, எப்படி மாற்றுறது அப்படின்னா இருக்கிற பிரச்சனையே மேலே கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கும்னால எந்த மாற்றமும் வராது. அப்போ என்ன பண்ணுமா, எப்படி மாற்றங்கள் வரும்? செத்து போன சரீரத்தையே பார்த்துட்டு இருக்கல, செத்து போன சாராளுடைய கர்ப்பத்தையும் அவன் பார்த்துட்டுல, கடவுள் ரெண்டும் அவன் கண்ணை எடுத்து எதை பார்க்க வச்சார், குழந்தை அப்படின்னு ஒன்று பார்க்க வச்சார். கரெக்டா? அப்போ இருக்கிற நிலைமையை பார்க்காம தேவன் ஒன்றை சொல்லுகிறாரே அதை அவன் பார்க்குறான். அதை அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், பார்க்க ஆரம்பிக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, பார்ப்பது தான் முதல் நிலை. இது ரொம்ப முக்கியம். இந்த வசனம் பாருங்க எவ்வளோ அழகாக அதை சொல்லுது பாருங்க. 17வது வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படுறத பார்த்துட்டே இருக்கிற ஆட்களுடைய பிரச்சனை தீர்றதே இல்லை. அது பிரச்சனையே பார்க்கும், மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. பிரச்சனையை பார்த்து மாற்றி மாற்றி போராடிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன போடுக்குது, காணப்படுகிறவைகளை அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், காணப்படுகிறவைகளே அல்ல. அப்போ என்னது,
காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஆமென். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ, நான் சொல்லட்டுமா, காணப்படுற உங்க வியாதி அனித்தியமானது, காணப்படாத சுகம் நித்தியமானதா இருக்கிறது. காணப்படுகிற உங்கள் தரித்திரம் அனித்தியமானது, காணப்படாத செழிப்பு நித்தியமானதா இருக்கிறது. ஆமென். காணப்படுகிற உங்க வாழ்க்கையின் சோகங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் அனித்தியமானவைகள். ஆனா காணப்படாத ஒண்ணு, காணப்படாத நான் எப்படி காண்றது? அதுக்கு தான் வார்த்தை. இல்லாததை நான் எப்படி பார்க்கறது? அதுக்கு தான் ஆவியானவருடைய உதவி. அதுக்கு தான் வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளும் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு தான் ஆடு தண்ணி குடிக்க வரும் பொழுது அதுக்கு முன்னாடி இவன் தரிசனத்தை பார்த்தா மட்டும் போதுமா, ஆட்டையும் தரிசனத்தை பார்க்க வைப்போம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான், இந்த கொப்பெல்லாம் எடுத்து வரி வரியாக உரிக்கிறான். உரிச்சு இது வந்து தண்ணி குடிக்க வரும்போது அதை போடுறான். இப்போ தரிசனம் யாக்கோபு மட்டும் இல்லை, யாரும் பார்க்குறா, ஆடும் பார்க்கு. ஆடு எதை பார்த்தோ குட்டிலாம் அதே மாதிரி போட்டுடுச்சு. ஹலோ, அதுதான் இன்னைக்கு சாயங்காலம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் தரிசனம் பார்த்தா போதாதா? நீங்களும் தரிசனம் பார்க்கறதுக்கு தான் கட்டையை உரிச்சு உங்க முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரில. ஆட்டுக்குன்னா மட்டையை வெட்டி போடலாம், உங்களுக்கு என்னது வார்த்தையை எப்படி உரிச்சு இப்ப காட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கொஞ்ச நாள்ல பாருங்க, பார்த்த அத்தனை வார்த்தைகளும் உங்க வாழ்க்கையில் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகி அது வெளியே வர்றதை நீங்க பார்ப்பீங்க, அது நிறைவேறதை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். ஆமா, அதுதான் ஒரு போதகருடைய வேலை. பாருங்க, அவரும் பார்க்கணும், மகளுக்கும் பார்க்குற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வரும்போதெல்லாம் உள்ள போட்டு காட்டணும். இதான் காரியம். பாருங்க நான் அப்படி தான் பார்த்தேன். 5 பேர் இருக்கும்போது 100 பேர் இருக்கிற மாதிரி பார்த்தேன். 100 பேர் இருக்கும்போது 2000 பேர் இருக்கிற மாதிரி பார்த்தேன். இப்படி பார்த்துட்டே இருக்கிறது தான். பார்க்குற இடத்துக்கெல்லாம் நம்ம போயிடுவோம், காண்றதெல்லாம் நம்ம சுதந்திரிக்க ஆரம்பிப்போம். இப்போ இருக்கிற ஏழ்மை கோலத்தை பார்க்காதீங்க, கடவுள் உங்களை நல்லா வைக்க போறார், அதை பாருங்க. அப்போ காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். இன்னைக்கு இருக்கிற கடனை பார்க்காதீங்க, அள்ளி கொடுக்கிற காட்சியை மனசுல பார்த்துக்கிட்டே இருங்க. அள்ளி நீங்க கொடுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருங்க. ஆமென். ஒரு நாள் அதுதான் நிஜமா மாற ஆரம்பிக்கும். ஆமென். So when you see the invisible, you can do the impossible. இப்படிதான் எல்லாரும். பால் ஆங்கிச்சோ என்கிற ஒரு போதகர் இருக்கிறார், டேவிட் ஆங்கிச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. கொரியா தேசத்தில் உலகத்திலே மிகப்பெரிய சபை அவருடையதாக இருக்கு. அப்பமே 95லயே 10 லட்சம் பேர் இருக்கிற சபை. எத்தனை பேருங்க? நான் அப்போ 95 அந்த வருஷம், அப்போ அவர் புக் படித்து ரொம்ப நாள் ஆச்சு. அவர் ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்கிறாரு. நான் அந்த டைமில் அதை படித்தேன், ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. பைபிள் மட்டும் இல்லை, சில நல்ல புத்தகங்களும் படிங்க, வேதம் சார்ந்த நல்ல புத்தகங்கள் படிங்க. நான் இப்போ அந்த வேலைலாம் நடந்துட்டுருக்கு, முடிஞ்ச உடனே இப்போ உங்களுக்கு தெரியாது எங்கே போய் வாங்கணும், அதுலேயே ஒரு புக் ஸ்டோர் ஒன்று வைக்கணும்னு வச்சுருக்கிறேன். நீங்களே பே பண்ணி நல்ல புத்தகங்கள்லாம் படிக்கிற பழக்கங்கள் மக்களுக்கு வரணும். ஆமாம், அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார், 4th டைமென்ஷன் அப்படின்னு ஒரு புக், 4ஆம் பரிமாணம் அப்படின்னு ஒரு புத்தகம். அதில் அவர் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு காரியம் நோக்கி அவர் போனார் அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறார். ஆமாம், அப்போ அவர் வந்து அந்த பால் ஆங்கிச்சோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, ஒரு 2 பேர் 3 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் வந்து அந்த தரிசனத்தை அவருக்கு காட்டுவாராம். ஹோலி ஸ்பிரிட் அவரை இன்ஸ்பயர் பண்ணி சில விஷயத்தை பார்க்க ஆரம்பிப்பாராம். அவர் சொல்கிறாரு, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னா அது எப்படிப்பட்டதுன்னா, ஒரு முட்டை இருக்குது, அது மேலே கோழி குஞ்சு உட்காந்துருக்குல்ல, உட்காந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுது, புரிச்சிருது. அது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்க நமக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு உற்பத்தி ஒன்று நடக்குது. அப்படி வந்து அவர் கனவுகளை பார்ப்பாராம், அப்படி கனவுகளை பார்க்க வச்சாராம், தரிசனங்களை பார்க்க வச்சாராம். அப்படி பார்க்க அவருடைய சபையில் ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாரு பார்ப்பார். சில நாள் அவர் சபை நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு திருடன் ஒருத்தன் வந்திருக்கிறான்.
அவரே ஒரு ஏழை போதகர், சாதாரணமான ஆள். அவர்கிட்ட இருக்க ஏதாவது பொருளை எடுத்து போகலான்னு வந்துட்டு அவன் வந்து சைடாக நின்று பார்த்துருக்கான். ஒரு ஆள் இல்லையா. இவர் சத்தமாக நின்று ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருந்திருக்கார் போல். கடைசியில் பார்த்தா அந்த திருட வந்தால் முதல் விசுவாசியாக மாறி இருக்கான். ஆமாங்க, யார் இல்லாட்டனாலும் அவர் பேசிகிட்டே இருந்திருக்கிறாரு. பாருங்க எந்த அளவுக்கு அவர் ஃபெய்த்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. நம்மளுக்காவது 2-3 பேர் இருந்தாங்க ஃபிசிக்கலாக பேசுறதுக்கு. அவர் வெறும் சர்ச்சுக்கு கொட்டாய் கிட்டாய் ஒன்றுமே கிடையாதான். இந்த இராணுவத்தில் வந்து இந்த முகாம் போடுவாங்க பாருங்கள், அந்த இதெல்லாம் டென்ட்டு, அதை ஏதோ யூஸ் பண்ணிட்டு போட்டு போயிட்டாங்க. அதை இவர் எடுத்து போட்டு பேசியிருக்கார் பாருங்க அப்படின்ட்டு. ஒன்றுமே கிடையாதுங்க. நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லைங்கிறது ஏழ்மைத்தனம் இல்லை. கனவுன்னு ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் ஏழையே கிடையாது, நீங்கள் தான் மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். உள்ள ஒரு விசுவாசம் பார்த்துட்டார், பேசிகிட்டே இருந்துக்கா. பார்த்தா திருட வந்தவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு உள்ளே வந்திருக்கிறான். அப்போ அவர் கொஞ்சம் பேர் ஆட்கள் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அவர் வந்து ப்ரீச் பண்ணும்போது ஒரு டேபிள் ஒன்று வரப்போகுது, ஒரு புது சைக்கிள் ஒன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார், இப்படிலாம் பேசியிருக்கிறார். அம்மா வா வந்துருங்க, இவருக்கு எப்படி சைக்கிள் வந்தது, இப்படி இவருக்கு டேபிள் வந்துருன்னு 2 பசங்க அவர் பின்னாடியே போயிருக்காங்க. இவர் சும்மா தான் சொல்லுதாருன்ட்டு வீட்டுக்கு வந்து பார்த்துருக்காங்க. டேபிளையும் காணும், சைக்கிளையும் காணும். நீங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்குறாருன்னு சொன்னீங்களே எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லியிருக்காரு, எல்லாம் இங்கே இருக்குது, டேபிள் சைக்கிள்லாம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு. உடனே அவங்க கிண்டல், அவங்களுக்கு இதெல்லாம் விளங்கலை பாருங்கள், கிண்டல் பண்ணிட்டு போயிருக்காங்க. பாஸ்டர் வயிற்றுக்குள்ளே பெரிய மேஜை இருக்குதான், பாஸ்டர் வயிற்றுக்குள்ளே தான் சைக்கிள்லாம் வச்சுருக்காராம், இன்னும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவர் என்ன மாதிரி ஒரு மேஜையை, என்ன மாதிரி ஒரு சைக்கிளை அவர் வந்து இமேஜின் பண்ணாரோ, ஒரு நாள் அந்த சைக்கிளும் மேஜையும் ஒரு வீட்டில் இருந்துச்சான். இது எப்படின்னா, உள்ள எதை பார்க்குறீங்களோ அதை நிஜமாக ஒரு நாள் வெளியில் பார்ப்பீங்க. இன்னும் நான் சொல்லிட்டே போகலாம். வால்ட் டிஸ்னி தெரியுமா உங்களுக்கு? டிஸ்னி மூவி, டிஸ்னி லேண்ட் அமெரிக்காவில் கொஞ்சம் பேருக்கு தெரியுது. வால்ட் டிஸ்னி, கவலைப்படாதீங்க, அங்கெல்லாம் நீங்கள் போக போகிறீங்க. நேர்லேயே போய் பார்க்குற மாதிரி பண்ணிடுவாருங்க. தெரியலன்னு சொல்கிறீங்களா, நீங்கள் தான் முதல்ல பார்ப்பீங்க. இந்த வால்ட் டிஸ்னி வந்து டிஸ்னி லேண்ட் ஒன்றும் இருக்குது அங்கே அமெரிக்காவில். டிஸ்னி லேண்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அற்புதமான உலகம், அதுக்குள்ளே எல்லாம் இருக்கும், எல்லா விதமான என்டர்டைன்மெண்ட்ஸ், ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டு அது டிஸ்னி லேண்ட். அதை அவர் உருவாக்குறார். அதை உருவாக்கி முடிக்கிறதுக்குள்ளே, அந்த வேலை ஃபினிஷ் ஆகிறதுக்குள்ளே அவர் மரித்து போனார். அப்புறம் அந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு. அவங்க மனைவி அந்த பொறுப்பேற்று அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. அப்போ எல்லோரும் வந்து அந்த விழாவில் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரே ஒரு குறை தான் ஐயா, இல்லை பார்த்துக்கோங்க, அவர் இதை பார்க்காம போயிட்டார அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பேசியிருக்கிறாங்க. கடைசியில் அவங்களுடைய மனைவி வந்து பேசினார். சபையில் நிறைய பேர் பேசினாங்க. அவர் பார்க்காம போயிட்டாருன்னு வருத்தத்தை தெரிவித்தாங்க. சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பணிவான காரியத்தை சொல்லிக் கொள்ளுவேன், அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளாம் இதை பார்த்தோம் அப்படின்னாங்களாம். அவருடைய கனவிலே, கற்பனையிலே, திட்டத்திலே அவர் முதல்ல பார்த்தாருங்க, அதான் நம்ம எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னாங்களாம். ஆமென். இதுதான் நடக்கு. இப்படி தான் கடவுள் கிரியை செய்கிறார். இன்னைக்கு கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத கனவை தருவார் கடவுள். கடவுள் கொடுக்குற கனவு உங்களால் நம்பவே முடியாது. அதான் கடவுளுடைய கனவு. ஆமென். சரீரம் செத்தவங்கிட்ட குழந்தைய பற்றி பேசுவார், சாதாரணமான ஆள்கிட்ட உயர்றதை பற்றி அவர் பேசுவார். ஆமென். ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஒன்றும் படிக்காத ஆள்கிட்ட யூனிவர்சிட்டி கட்டுறதை பற்றி பேசுவார். ஆமென். பொழைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு தேடுற ஆட்கள்கிட்ட, நீ தாண்டா பல 1000 பேரை பொழைக்க வைக்க போகிற அப்படின்னு பேசுவார். இதெல்லாம் உலகத்துக்கு கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, ஐயோ இது என்னது இது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் இதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். இப்போ பாருங்கள், நீங்கள் வாசித்தீங்களா அந்த வசனம் 4ஆம் அதிகாரத்தில் காமிச்சேன். இப்போ 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த உலகம் பார்க்கிறவைகளை வைத்து வாழுகிறது, நாம் பார்க்காதவைகளை வைத்து வாழ ஆரம்பிக்கிறோம். ஆமென். பார்க்காதது என்ன? கடவுள் வாக்குத்தத்தத்தின் வழியாக அதை நம்மளை பார்க்க வைக்கிறார்.
ஒருவேளை நீங்கள் சரீரத்தில் வியாதி இருக்கலாம், ஆனால் சுகத்தை பாருங்க. ஆமென். வாழ்க்கையில் ஏழ்மைகள் இருக்கலாம், ஆனால் செழிப்பை பாருங்க. வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், தீர்வை பாருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். ஆமென். அப்போ இது சும்மா நடக்காது, ஏதோ நம்மளா உட்கார்ந்து ஏதோ யோசிக்கிற காரியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளே கனவுகளை உருவாக்கி கனவின் வழியாக தேவன் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேர் தெளிவாக புரியுது? எழுந்து நிற்கலாம், நேரம் தான் இல்லை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வாங்க பேசுவோம். இன்னும் நிறைய டைம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த கனவுகளை காண்றது ஒரு நிலை. அதுக்கப்புறம் அந்த காண்ற கனவை நோக்கி போகிறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பற்றி பேசலாம், கண்டிப்பாக பேசுவோம். பாருங்க, கண்களை ஏறெடுத்து பாருங்க. வாழ்க்கை கெட்டுப்போன நிலையில் இருக்கலாம், ஆனால் நல்லா இருக்கிறத பாருங்க. ஏழ்மையில் இருக்கலாம், ஆனால் நல்ல ஒரு நிலையை பாருங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். அவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். அப்படியே பாருங்க பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு தருவேன். அப்போ பைபிள் பாருங்க, எல்லாருக்கிட்டையும் கடவுள் அப்படி தான் பேசுறாரு. ஆபிரகாமா இருக்கலாம், யாக்கோபு கூட்டா தான் சொல்றாரு, நீ பார்ப்பா அப்படிங்கிறாரு. எல்லாருக்கிட்டையும் தான் சொல்றாரு, கண்ணை பார். தரிசனங்கள் வாழ்வின் கண்களை போன்று அது இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் இப்போ தான் முடிய போகிற ஒரு 2 வீக்ஸில் அவ்வளோதான், ஒரு வாரத்தில் முடியுது. இந்த முதல் மாதத்துலேயே நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் உங்களுக்காக உருவாக்கி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தை நான் எப்படி முடிக்க போகிறேங்கிறத பாருங்கள். தரிசனம் குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ரைட் இட் யுவர் விஷன். உங்கள் கனவை என்ன பண்ணுங்க, எழுதுங்க. ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க, ஒரு டைரி வாங்கிக்கோங்க, இது வாங்கி எழுதுங்க. இப்படிலாம் நான் இருப்பேன், இதெல்லாம் அப்படின்னு எழுதுங்க. ரைட் இட் யுவர் விஷன். முடிஞ்சால் கொஞ்சம் காசு கொடுத்து வரைஞ்சு கூட வைங்க உங்கள் கனவெல்லாம், வரைபடம். நான் சின்ன சின்ன காரியங்கள்லாம் கொண்டு அப்படி பிக்சராக வைப்பேன் என் வீட்டில் முன்னாடி. சைக்கிள் கூட இருக்காது, ஒரு பைக் படத்தை வாங்கி கொண்டு வைப்பேன். இந்த மனைவி இருக்கிறாங்க, கேளுங்க சொல்லுவாங்க, எதுக்கு பைக்கு வாங்குறதுக்கு காசு கிடையாது, ஆனால் படத்தை வாங்கி வைப்போம். அது ஒரு ஃபெய்த் ஆக்ட். அந்த பிக்சர் பார்த்துட்டே இருப்பேன். அப்பப்போ கண்ணில் போடும்போது இது என்னுடையதாக இருக்கிறது. அப்புறம் ஒரு நாள் பைக் வந்துடுச்சு, அப்புறம் கார் படமாக இருந்தது, அதுவும் என்னுடையதாக இருக்குது. ஆமென். இப்போ வேறு நிறைய படங்கள்லாம் வச்சுருக்குறோம், அதெல்லாம் சொந்தமாக வரப்போகுது. ஆமென். ஆமாம், ஆரம்பத்தில் அது ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்முடைய இமேஜினேஷன்லேயே இருக்குது. ஆனால் இமேஜினேஷன் ஸ்ட்ராங்காக வர மாட்டேங்குன்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாவது இப்படி கொஞ்சம் வைங்க, எழுதி வைங்க, பார்க்குற மாதிரி எழுதி வைங்க. நீங்கள் படுக்கிற வீட்டுக்கு மேலே எழுதி போடுங்க. கீழே கடவுள் எப்படிலாம் பண்ணார், மணலை வச்சு அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, நட்சத்திரத்தை வச்சு அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. அப்போ தரிசனம் குறித்த காலத்துக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையில் அதை தீர்க்கமாய் வரை. எல்லாம் சொல்லுங்க, வரை. வரைஞ்சி வைக்கணுமா, பிரிண்ட் எடுத்து வைங்கிறார், வரைஞ்சி வைங்கிறார், பார் அப்படிங்கிறார். ஏன்னா நீங்கள் இது தேவ ஆவியினாலும் தேவ வார்த்தையினாலும் தூண்டப்பட்ட கனவு நிறைவேறாமல் போனதாக வரலாறே கிடையாது. அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்போ நான் ஆரம்ப நாட்களில் நான் பார்க்குறேன், சில காரியங்கள்லாம் எனக்கு அந்த நேரம் ஒரு கனவாக தான் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அதெல்லாம் நிறைவேறி இருக்கு. இப்போ நான் சிலதை பார்க்குறேன், எனக்கு தெரியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டி லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆலயத்தில் அமர்ந்திருந்து பிரசங்கம் பண்ணும். ஆமாம் ஆமாம். இவ்வளோ அருகாமையிலலாம் முகம் தெரியுமாங்கிறது தெரில, ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம். அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் பார்க்குறேன். நான் சிலர்லாம் வேறு மாதிரி வாகனங்களில் வருவீங்க,
ஜெட்டில் கூட வருவீங்க, எல்லாத்துலேயும் வருவீங்க. கடவுள் அப்படிலாம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி பாரு. நீ சிலருக்கு அதில் கஞ்சத்தனம், அது ரொம்ப பார்த்துட்டோம்னா நல்லா பாருங்களேன். வடக்க தெற்க மேற்க வடக்க கொஞ்சம் பாருங்க. டேர் டு ட்ரீம், கனவு காண்பதற்கு துணிவு கொள்ளுங்கள். பாருங்க கொஞ்சம். வேலையே இல்லை பிரதர், நான் என்னத்தை பார்க்க? வேலை இல்லாத நீங்கள் தான் நல்லா பார்க்கணும். கொஞ்சம் பேர் வேலை கொடுக்குற மாதிரி பாருங்க, பெரிய பெரிய இடத்துல வேலை செய்கிற மாதிரி பாருங்க. பாருங்க, எதையோ நீங்கள் பார்க்கலையே, தேவனுடைய வார்த்தையினால் வாக்குத்தத்தங்களால் வருகிற காரியத்தை பாருங்க. அப்போ பார்க்க பார்க்க வேதம் சொல்லுது, காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாததோ. அப்போ உங்க பிரச்சனை அனித்தியமானது, உங்க கடன் அனித்தியமானது, உங்க வியாதி அனித்தியமானது. அனித்தியமானதுன்னா என்ன? டெம்பரவரி திங்ஸ். நித்தியமானதுன்னா என்ன? நிரந்தரமான காரியமாக அது இருக்கிறது. ஆமென். அதை பாருங்க. இன்னைக்கு உங்க குடும்ப கஷ்டத்தில் இருக்கலாம், அதை பார்க்காதீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கிறத மாதிரி பாருங்க. ஜெபங்கிறது எப்படி தெரியுமா? நீங்க கடவுள்கிட்ட ஒன்று சொன்னதுக்கு அப்புறம் அதற்கு பதில் கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதை பார்க்கறது தான் ஜெபம். அண்ணால் குழந்தைக்காக போய் ஜெபம் பண்றா, அழுதா, சரி ஓகே, எல்லாமே கேட்டாலே கொடுப்பாரு. சரி அழுதுட்டா, ஆத்தம்மா தாங்கலை, அழுதுட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கடவுள் அந்த ஜெபத்தை கேட்டாருங்கிறது மட்டும் இல்லை, வேதவசனம் சொல்லுது, பின்பு அவள் துக்க முகமாய் அப்படியே சிரித்த முகத்தோட போறா. என்ன குழந்தை பிறந்துச்சா? ஆமாம். கையில் காணும், கையில் இல்லை, மனசில் உள்ளத்தில் குழந்தைய நான் பெற்று எடுத்துட்டேன், நான் பார்த்துட்டேன். அப்படிதான் போகிறேன். நீ காலைல கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, சபைக்கு வரும்போது எப்படியோ வந்தாங்க, இப்போ வார்த்தையை கேட்டேன், ஒரு வேலைக்காக என்னை ரெடி பண்ணேன், இன்டர்வியூலாம் ஆகி செலக்ட் ஆகி இப்போ நல்ல நிலைக்கு வந்துட்டேன். நான் போய் உட்காரல, ஆனால் இப்போமே எனக்கு தெரியுது நான் அது எனக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமென். எப்படி பில்ட் பண்ணி எழுப்புறாரு பாருங்க கடவுள். உங்களை கட்டக்கூடிய வார்த்தைகளை இந்த இடத்துல போதித்து கொண்டே இருக்கிறோம். அதனால தான் பாருங்கள், அதை கேட்க கேட்க உள்ள ஒன்று உருவாகும், உள்ள ஒன்று பில்ட் ஆகும். உள்ள பில்ட் ஆச்சுன்னா போய் எழுதிருங்க. எழுதுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா சட்டையிலையாவது எழுதிருங்க. ரைட் இட் யுவர் டிஷர்ட்ஸ், எதுலையாவது எழுதி அதை பார்க்குற மாதிரி என்ன பண்ணுங்க, வைங்க. ஒரு 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 சின்ன பேப்பரில் நீங்கள் இருக்கிற ரூம்ஸ் இடங்களில் சின்ன கட்டிங்ஸாவது எடுத்து வைங்க. உங்கள் வாழ்நாளில் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எழுதி வைங்க. நான் சொல்கிறேன், அத்தனையும் நிறைவேறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த நல்ல வார்த்தைகளை கனம் பண்ணும்படி கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. இப்போது நீங்கள் விதைக்கிறது கூட ஒரு கனவோடு விதைக்கிறது தான். ஒரு விவசாயி விதைக்கும் போது என்ன பார்க்குறாரு? அறுவடையை பார்க்குறாரு. நீங்கள் காணிக்கு போடும்போது நிறைய பேர் அப்படி பண்ணுறதே கிடையாது. சும்மா ஏதோ போடணுமா அப்படி போடக்கூடாது. காணிக்கைங்கிறது ஒரு விதை. காணிக்கைங்கிறது ஒரு விதை. கடவுள் உங்களுக்கு தருகிற வருமானத்தில் சிறந்ததை எடுத்து கொண்டு வந்து என்ன பண்ணணும்? விதைக்கணும். ஒரு விவசாயி விதை நெல் எவ்வளோ அழகாக எடுத்து வைக்கிறான் பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து வச்சு விதைக்கணும். அதுக்கு பேர் தான் ஆஃபரிங். சும்மா ஏதோ போகிற போக்கில் கொஞ்சம் கோதுமையை கொண்டா, கொஞ்சம் நெல்லை கொண்டு போய் போட்டு வரேன் அப்படி போட மாட்டார். அப்படி போடுவாங்களா யாராவது? விதை நெல், அதுக்கு பேர் விதை நெல். அறுவடை முடிஞ்ச உடனே அதை எடுத்து அழகாக வச்சுடுவாங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்கு இருக்குது கொஞ்சம், ஆனால் விதை நெல் இருந்தால் தான் அடுத்தால சாப்பிட முடியும். புரியுங்களா உங்களுக்கு? சிலருக்கு காசு வருது, அதை ஒரு நாளும் கொண்டு வந்து விதைக்கிறதே கிடையாது. கடவுளை கனம் பண்ணுறதே கிடையாது. அதான் நான் சொல்லிட்டேன், வாழ்நாள்லாம் தரித்திரத்தில் உட்காந்துருக்குறேன். எங்களுக்கே கஷ்டம். ஏன் கஷ்டம்னா அதான் கஷ்டம். உங்கள் வருமானம் வந்த உடனே முதல்ல விதை நெல் எடுத்து ஒரு விவசாயி நிலத்தில் விதைக்கிற மாதிரி கடவுளுக்கு முன்னாடி அதை கொண்டு வாங்க. தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நன்றியோடு அதை செலுத்துங்க. இந்த உற்பத்தி, இந்த விளைச்சலை, அது 100 ரூபாவாக இருக்கலாம், அதை கொண்டு வந்து முதல்ல 10ல் 1 எடுத்து கடவுளுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ விதைக்கிறது, அந்த விதைக்கும் போதே ஒரு தரிசனம் பாருங்கள். விதைக்கும் போதே என்ன தரிசனம்னா அறுவடையை பார்க்கலாம். ஆமென். என்னங்க இன்னும் போடலை, இன்னும் முளைக்கலை, ஆனால் அவனுக்கு கனவுல தெரியுது, தரிசனத்தில் தெரியுது, முளைச்சி வரும். அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்கும்போதும் அப்படி ஒன்று வைங்க. இப்போ நான் கொடுக்குறேன், நான் பெருசாக இருக்க போகிறேன், பெரிய அறுவடையை நான் பார்க்க போகிறேன். அந்த விசுவாசத்தோடு நாம் விதைக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில் அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார்.
நான் வந்து அதை ரொம்பவே பார்த்துருக்குறேன். என்னெல்லாம் விதைக்கிறோன்னு அதெல்லாம் இருக்கிறேன். தங்கமாக விதைச்சிருக்கிறேன், தங்கமாக இருக்கிறேன். அன்றைக்கி ஒரு இந்த வாரத்துலையுமே நிறைய ஃபங்க்ஷன்லாம் கோல்டு தான். இல்லை, எல்லோரும் கிஃப்டே கோல்டு தான் கொடுக்குறது. ஆமேன். அது மாதிரி கடவுள் பாருங்கள் தங்கமாக அறுக்க வைக்கிறாரு பாருங்க. ஆமேன். நேற்றுக்கு ஒரு ஃபங்க்ஷன், முந்தானத்து ஒரு ஃபங்க்ஷன், எல்லோரும் யோசித்தேன். 2 நாள் ஃபங்க்ஷன் போயிருக்கோம். ஏதோ முன்னாடி மொய் கொடுக்கறத பற்றி யோசிப்போம், இப்போ போகிற வீட்டுக்கெலாம் தங்கம் கொடுத்துட்டு வரோம். ஆமேன். ராஜ வாழ்க்கை வாழ வைப்பாருங்க கடவுள் உங்களை. ஆமேன். நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கு சிலருக்கு இதெல்லாம் கொஞ்சம் விகற்பமாக இருக்குது. அதெல்லாம் எப்படிங்க, எனக்கு இது எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இன்றைக்கி காலைல ப்ரீச் பண்ணிட்டு வரேன், ஒருத்தர் வந்து அவர் அழகான மோதிரத்தை எனக்கு போட்டு போகிறார். தேவன் உண்மை உள்ளவருங்க. மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதை அறுப்பான். உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி விதைங்க, அவ்வளோதான். தங்கம் விதைச்சா அறுப்பானா தங்கம் விதைங்க. இல்லைங்க இந்த 100 ரூபா இது அந்த லெவலில் இருந்தீங்கன்னா அந்த லெவலில் ஆரம்பிங்க. அப்புறம் உங்கள் விசுவாசம் வளரும். ஏன்னா சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அக்கார்டிங் டு யுவர் லெவல் ஆஃப் ஃபெய்த். உணர்ச்சிவசப்பட்டோ அப்படிலாம் போய்க்கணும். உங்கள் ஃபெய்த் வளர வளர அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விதையை பெருக்கிக்கிட்டே போங்க. உங்கள் அறுவடை பெருகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன். ஸோ நாங்கள் கர்த்தரை அப்படி தான் நம்பி பழகுகிறோம். ஸோ விதைப்பது கூட ஒரு அறுவடையை தரிசனமாய் பார்க்கும் ஒரு செயலாக இருக்கிறது. ஆமேன். இயேசு கல்வாரி சிலுவையில் போய் மரிக்கிறார். அவருக்கு தெரியும், நான் ஒரு விதை, ஸ்திரீயின் வித்து, கோதுமை மணி, நான் நிலத்தில் விழுந்து சாவேன். ஆனால் சாகிறது மட்டும் இல்லை, நான் மரணத்தை ஜெயித்து எழும்பும்போது அநேக பிள்ளைகள் ரட்சிப்புக்குள்ளே நீதிக்குள்ளே அறுவடையாக வருவார்கள் என்கிற தரிசனத்தோடு போய் அவர் வந்து அங்கே மரிக்கிறத நாம் பார்க்குறோம். ஆமேன். அப்போது ரொம்ப அற்புதமான காரியம் பாருங்கள். உங்கள் கரங்களை எடுத்துக்கோங்க. ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆன்லைன் மூலமாக நீங்கள் விதைக்கலாம். ஐயோ காசு கொண்டு வரலையே, நான் விதைக்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னா, ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்கன்னா ஸ்வைப்பிங் மெஷின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், விதைக்கலாம். உங்களுக்கு விதைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பையும் நாங்கள் தரோம். ஆமேன். ஸ்வைப்பிங் மெஷின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கர்த்தருக்கென்று நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. அறிக்கை செய்து கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்கள். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நான் ஒரு அறுவடையை பார்க்கிறேன், ஆகையால் விதைக்கிறேன். தேவன் பலத்த பொருளாதார அறுவடையை எனக்கு கொடுப்பார். என் விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நான் விதைக்கிறேன். நான் விதைக்கிற இந்த விதை 100 மடங்கு ஆசீர்வாதமாய், நன்மையாய், கனவுகளாய், பலனாய், யோசனைகளாய், திட்டங்களாய் என்னிடத்திலே தேவன் திரும்பி வர பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டு விதைக்க போகிறோம். ஆமென்.